श्रीमते रामानुजाय नमः। श्रीमद् वरवरमुनये नमः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। அன்னவயல் புதுவை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் திருமகளாக திருவாடிப்பூர நன்னாளிலே அவதரித்தாள். அவளுடைய பெருமைகளையெல்லாம் கோதாஸ்துதி என்னும் அற்புதமான ஒரு நூலிலே வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதனுடைய முதல் ஸ்லோகம், அதில் ஆண்டாளுடைய அவதார கிரமம் அதை பற்றி தெரிவிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம், ஒரு கொடி போலே இவ் ஆண்டாள் நாச்சியார் திகழ்கிறாள். கற்பக மரம், தேவலோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கற்பக மரத்தினுடைய ஒரு கொடியாகவே இவள் காணப்படுகிறாள். இவள் எந்த நந்தவனத்திலே அமைந்திருக்கிறாள்? ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம், வேயர் குலத்திலே உதித்த விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருக்கு என்ன பெருமை? வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தார். அதே மாதிரி வேதத்தினுடைய பயன் என்ன, வேதம் அனைத்துக்கும் உண்டான சாரம் என்னங்கிறத நன்கு தெரிந்து கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த வேத பயன் கொள்ளவல்ல விஷ்ணு சித்தனுடைய குலத்திலே இவர் அவதரித்தாள். அதைத்தான் ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லீம். அவரே அழகான நந்தவனம் சமைத்து எல்லா நறுமணம் மிக்க புஷ்ப செடிகளை எல்லாம் வளர்த்து புஷ்பங்களை கொய்து அதை மாலையாக கட்டி பெருமானுக்கு சமர்ப்பித்தார். அப்படி செய்து கொண்டிருக்கிற அளவிலே ஒரு நாளிலே அழகான ஒரு வருஷத்திலே ஆண்டாள் வெளிப்பட்டாள். அதைத்தான் பார்த்தோம், நல வருஷம். ஆழ்வார் அவதரித்தது கலியுகத்தம் பிறந்து 47வது வருஷத்துல ஆழ்வார் அவதரித்தார், பெரியாழ்வார். ஆண்டாள் அவளுக்கு எப்பொழுது கிட்டினார்னா, கலியுகம் பிறந்து 97 வருஷங்கள் கழித்து நல என்ற பெயர் கொண்டிருக்கக்கூடிய வருஷத்திலே கெட்டினாள்னு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 50 வருஷங்கள், 50 வயசுலத்தான் ஆழ்வாருக்கு ஆண்டாளானவள் கிட்டி இருக்கிறாள்னு பார்க்கிறோம். அப்படி அவருடைய நந்தவனத்திலே கிடைத்தவள் கற்பக மரத்தினுடைய ஒரு கொடி போலே திகழ்கிறாள். ஒரு கொடின்னு சொன்னா ஒரு மரத்தை தழுவி படர்ந்துதானே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கொடியான இவள் யாரிடத்திலே படர்ந்திருக்கிறாள்னா, அதைத்தான் மேற்கொண்டு தெரிவிக்கிறார். ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். இது கற்பக கொடி, இது எதோடு சேர்ந்தால் இன்னும் கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் என்றால் அது சந்தன விருட்சம். சந்தன மரத்தோடு சேர்ந்தால்தான் இன்னும் அழகு அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சந்தன மரமாக இருப்பவர் யார்? அவர் ஸ்ரீ ரங்கராஜன். பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற செங்கோளுடைய திருவரங்க செல்வன். அவர்தான் உபய விபூதி நாயகனா இருக்கிறார். அவம்பெருமானே ரங்கராஜன். ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். சர்வ கந்தகா சர்வ ரசகான்னு உபனிஷத் கொண்டாடுமா போலே அனைத்து நறுமணங்களுக்கும் தானே காரணமாக இருப்பவன் எம்பெருமான். அவரையே சந்தன மரமாக கொண்டு அவரை சுற்றி படர்ந்திருக்கிறாளாம் இந்த கோதையான கொடி, கற்பக கொடி. ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். யோகம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்திக்குத்தான் யோகம்னு பெயர். யோகம்னா இரண்டும் சேர்ந்திருப்பதுன்னு அர்த்தம். இப்ப சந்தன மரமும் கொடியும் சேர்ந்து காணப்படுகிறது, மிகவும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது என்று தெரிவித்து மேலே பல்லாண்டு பாடுகிறார். ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமிவ அந்யாம் கோதாம். இவள் யார்? பெரிய பிராட்டியா, இல்லை பூமி பிராட்டியா, இல்லை நப்பிண்ணை பிராட்டியா? பின்னைகொள், நிலமாமகள்கொள், திருமகள்கொள் என்று சந்தேகிக்குமா போலே அனைத்து அந்த தேவிமார்களுடைய பெருமைகளும் இவளிடத்துல அமைந்திருக்கிறதாம். பெரிய பிராட்டிய போலவும் திகழ்கிறாள், பூமி பிராட்டிய போலவும் திகழ்கிறாள், நப்பின்மை பிராட்டிய போல குணங்களும் இவளிடத்துல அமைந்திருக்கிறது. சாட்சாத்து க்ஷமாம். ஆனால் உண்மையில் க்ஷமா என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய பூமி தேவியினுடைய அவதாரம் தான் இவள். பூமி பிராட்டி தான் அயோனிஜையாக தாமே தம்மை வெளிப்படுத்தி கொண்டாள். பூமி தேவி அவள்தான் நம் அனைவருக்கும் தாயாக இருப்பவள். பிறக்க வேண்டிய அவசியமே அன்று. ஆனாலும் இந்த பிரஜைகள் சம்சாரத்தில விழுந்து நோவுபடு கிடக்க நாம் மட்டும் உயர்ந்த போகத்திலே தனித்திருப்பது எதற்கு? வேண்டாம் என்று உதறி தள்ளி கீழே வந்து பிறந்தாள். சாட்சாத்து க்ஷமா.
பொறுமையுடையவள். பொறை என்று பூமிக்கே பெயர். பொறுமைன்னு சொல்லணும்னா பூமிக்குத்தான் எத்தனை பொறுமை, எத்தனை அபச்சாரங்கள் பட்டாலும் அதை பொறுத்து கொண்டு எதற்கும் எந்த தண்டனையும் கொடுக்காமல் வெறுமனேதான கிடக்கிறாள். அப்படி போன்ற தயையை கொண்டிருப்பவள் தான் பிராட்டி, சாட்சாத்து க்ஷமாம். ஆனால் அவளுடைய கருணையை பார்த்தால் கமலாமிவ அந்யாம். கமலா என்று பெரிய பிராட்டிக்கு திருநாமம். அவளைப் போலவே மற்றொருத்தியோ, மகாலட்சுமிக்கு கூடவே இருக்கக்கூடிய மற்றொரு மகாலட்சுமியோ இவள், இரண்டு பேரும் சேர்ந்து திருமகளோ என்று பாவிக்குமா போல இருக்கிறாளாம். கமலாமிவ அந்யாம் கோதாம். அப்படிப்பட்டவள் யாரு? இந்த பெருமகளெல்லாம் யாருக்கு அமைந்திருக்கிறதுன்னா அவளுக்குன்னு தனிப்பட்ட திருநாமத்தை வெளிப்படுத்துகிறார். கோதா, கோதை என்று தமிழில திருநாமம், கோதா என்று வடமொழியிலே திருநாமம். கோதாம் அனன்ய சரணகா. இப்படிப்பட்ட பெருமை அவளுக்கு அமைந்திருக்கிறதுன்னா அப்ப அவள்தான் சரணமடைய தகுந்தவள். நாமெல்லாம் அவளுடைய திருவடிகள்ல சரணாகதி செய்ய தகுந்தவர்கள். அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்யே என்று தெரிவித்தார். அப்படி அந்த கோதையானவள் கொடி போலே இருக்கிறாள். ஒரு கொடின்னா ஒரு மரத்தை தழுவி இருக்க வேண்டும்னு பார்த்தோம். அந்த பருவத்துல தான் நாமும் நேற்றைய தினம் நிறுத்தி இருந்தோம். ஆண்டாளானவள் அப்படி வளர்ந்தாள். வளர்ந்த சமயத்திலே திருப்பாவை, நாச்சியார் திருமொழிங்கிற 2 திவ்ய பிரபந்தங்களையும் அருளி செய்தாள்னு பார்த்தோம். பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்கிற நிலைகளெல்லாம் இவளுக்கு முதற்கண் அவள் பிறந்த சமயத்திலேயே கூடவே தோன்றியது. அதைத்தான் சகஜ பக்தின்னு தெரிவிப்பார்கள். நாமெல்லாம் பிறந்த பிற்பாடு ஞானத்தை சம்பாதித்து ஞானம் கனிந்து நலம் பக்தியாக மாற வேண்டும், பழுக்க வேண்டும். ஆனால் ஆண்டாள் பிறக்கும் பொழுதே பரபக்தியோடு பிறந்தாள். அது உடனே பரஜானம் பரபக்திங்கிற அந்த நிலைகளை அடைந்து கண்ணனை அடையவில்லை என்றால் பிராணன் தரிக்காது. அவரை கிட்டி கைங்கரியம் செய்யவில்லை என்றால் இந்த உடல் தரிக்காதுன்னு அந்த அளவுக்கு அவளுடைய அந்த பக்தியானது கரை புரண்டது. இப்ப பெருமானை எப்படி அனுபவிக்கலாம்னு பார்த்து அணுகாரத்தாலே திருப்பாவை அருளி செய்தாள். மேற்கொண்டு அது இன்னும் முற்றி எம்பெருமானிடத்திலே அந்த விண்ணப்பங்களை எல்லாம் செய்யுமா போல நாச்சியார் திருமொழிங்கிற அந்த அற்புதமான திவ்ய பிரபந்தத்தையும் அருளி செய்தாள். இதெல்லாம் ஆன பிற்பாடு இப்ப இன்னும் முற்றியது. அந்த முற்றின நிலையிலே தான் இப்ப பெருமான அடைந்தே தீர வேண்டும்ங்கிற அந்த நிலை வந்தது. பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவாச்ச மே பிதா சிந்தாரணவ கதப்பாரம் நாசசாத அப்ளவோயதா என்கிறபடியே ஸ்ரீ ஜனகராஜன் பிராட்டி பருவம் கண்டு சிந்தார்ணவ கதனானா போலே, எப்படி சீதை தானே தன்னை வெளிப்படுத்தி கொண்டாளோ அதே மாதிரி தான் இவளும் வெளிப்படுத்தி கொண்டாள்னு பார்த்தோம். அப்ப சீதைக்கு என்ன நேர்ந்ததோ அதே மாதிரி தான் இவளுக்கும் நேர்ந்ததாம். சீதை அவளுடைய பருவம் வந்த பிற்பாடு ஒரு பதியோடு கணவனோடு சேர்க்க வேண்டிய பருவம் வந்ததாம். எத்தனை வயசுக்குன்னா 6 வயசு. சீதையத்தை அனசூயனிடத்துல சொல்லிக் கொள்ளுகிறாள். வனவாசம் நீங்க வனத்துக்குத்தான் செல்ல வேண்டும்னு கைகேயி வரம் வாங்கிய பிற்பாடு இருவருமாக புறப்பட்டனர், மூவருமாக புறப்பட்டனர். இளைய பெருமாளும் பின்தொடர்ந்து சென்றார். அக்ரத பிரயோராமஹா பிருட்டதஸ்து தனுஷ்பாணிகி சீதா மத்தியே சுமத்தியமா என்று முதலிலே ராமன் நடக்க, நடுவிலே சீதையானவள் நடக்க, பின்னாடி இலக்குவனன் நடந்தார். அப்படியே ஆசிரமங்கள் எல்லாம் கடந்து அத்ரி அனசூயா ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு அனசூயினிடத்துல போய் அவளிடத்துல தர்மத்தை எல்லாம் கேட்டுக்கொள்னு ராமன் சீதைக்கு தெரிவித்தார். சரி, பெரிய சிறந்த உத்தமி பதிவிரதா சிரோமணி, போய் அவளை வணங்கி அவளிடத்துல தர்மத்தை கேட்டுக்கொள்ளலாம்னு தனித்து போய் அவளிடத்துல அமர்ந்து பேசுகிறாள், உரையாடுகிறார்கள் 2 பேரும். அப்போ அனசூயைக்கு ஒரே ஆர்வமா, அது என்னமோ ரொம்ப உலகமே பிரசித்தமா இந்த செய்தி அமைந்திருந்தது. சீதைக்கும் ராமனுக்கும் விவாகம், திருக்கல்யாணம் ஜெகத் பிரசித்தமா நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். என்னால அந்த சமயத்துக்கு நேர வர முடியல. அது என்னமா நடந்தது, உன்னுடைய கல்யாண வைபவத்தை பத்தி சொல்லு என்று கேட்க, அப்பொழுது முதல்ல தொடங்கி அவள் சொன்ன ஸ்லோகம் பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவாச்ச மே பிதா. என்னுடைய பிதா, என்னுடைய தகப்பனார் என்னுடைய பருவத்தை பார்த்தார். ஒரு கணவனோடு ஒரு பர்த்தாவோடு சேர்க்க வேண்டிய வயசு பருவம் இவளுக்கு வந்து விட்டது என்பதை பார்த்து இன்னும் அது நடைபெறவில்லையே என்று சிந்தார்ணவகதப்பாரம் நாசசாத அப்ளவோயதா, கடல்ல விழுந்துட்டார், துக்கம் தாழாமல் அப்படியே சமுத்திரத்துல போய் விழுந்துட்டார்னு தெரிவிக்கிறார். நாசசாத அப்ளவோ, அப்ளவோன்னா அதான் சமுத்திரம், அதுல அப்படியே நனைந்து விட்டார், முழுகி விட்டார் என்னுடைய தகப்பனார். உடனே சந்தேகம் ஏற்பட்டது, நேபாளத்துல எங்க சமுத்திரம் இருக்கு? சமுத்திரம்ங்கிறது கீழே இங்கதான் இருக்கு, வடக்க சமுத்திரம் எங்க இருக்கு? எங்க சமுத்திரத்துல போய் எப்படி விழ முடியும்? ஒன்னும் புரியலையேன்னா, சிந்தார்ணவகதப்பாரம் நாசசாத அப்ளவோயதா, கவலை என்னும் கடல், ஒரே மனசு சிந்தித்து சிந்தித்து பெரிய கவலையில மூழ்கி விட்டதை தான் கடல்ல விழுந்து விட்டாள் என்று தெரிவித்தேன் என்று சீதை தெரிவித்தாள். எந்த பருவத்துல என்ன வயசுலன்னா
6 வயசுலயும். இது எந்த யுகம்? இப்ப நாம இருக்கிறது கலியுகம், இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம். திரேதாயுகத்துல பெண்களுக்கு, அந்த சிறு பெண்களுக்கு எப்பொழுது திருமண வயதுன்னா 6 வயசுலேயே அவள் கன்னிகையா இருக்கும் பொழுதே ஒரு பர்த்தாவினிடத்துல தானம் பண்ணி கொடுப்பதுதானே கன்னிகா தானம்னு சொல்லுகிறோம். கன்னிகா தானம்னு என்ன அர்த்தம்? கன்னிகைங்கிற அந்த பருவத்துல இருக்கணும், அந்த சமயத்துல கொடுத்து விட வேண்டும். அதனாலதான் தகப்பனார் தன்னுடைய மடியில வைத்து கொண்டு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறார், பர்த்தாவானவன் கைப்பிடிக்கிறான், பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கிறான்னு விவாகத்துல பார்க்கிறோம். அந்த பருவத்திலேயே சீதைக்கு வயது வந்து விட்டதே, இன்னும் யாரும் பர்த்தாக்கு அமையவில்லையேன்னு கவலைப்பட்டான். என்ன பெரிய வில் விழவு வைத்திருந்தான், சிவதனுசுன்ற அந்த பெரிய வில்லை எடுத்து யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் கொடுக்கிறேன் என்று அவன் கொண்டிருந்தான் ஸ்வயம்பரம். அதை போல இப்போ இங்க சிந்தார்ணவ கதனானா போலே இவ்வாழ்வாரும் இந்நாச்சியாருடைய விவாக யோக்கியமான பருவத்தை கண்டு வியாகுல அந்த கரணராக, வியாகுலம்னா கவலை, ஒரே கவலைக்குள்ள கவலைக்கடல்ல ஆழ்ந்து விட்டாராம் பெரியாழ்வாரும். எதற்குமே கவலை கொள்ளாதவர் இவர், எதை பத்தியும் தொழியும் சிந்தனை இல்லாமல் சிந்தை மத்தொன்னின் திறத்ததல்லா தன்மை என்ன பெருமானும் பெருமானுடைய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய இவரும் இப்ப கவலைப்படுகிறாரேன்னா, பெண்ணு பிள்ளைன்னு யாரோன்னு ஒருத்தர் பிறந்துட்டான்னா யாருக்கா இருந்தாலும் கவலை தான் போல் இருக்கு. அப்பேற்பட்ட ஜனகராஜனே தன்னுடைய திருமகளான சீதைக்கு கவலைப்பட்டாருன்னா, ஜனகனை பத்தி தெரிவிக்கும் பொழுது ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷ்யதி மேசுதா என்ன, ஜனகனுடைய குலத்துக்கு பெருமை சேர்க்கும் விதத்திலே சீதை அமைந்தாள். ஜனகன் குலம் எவ்வளவு பிரசித்தமானதுன்னா கண்ணனே கீதையில தெரிவிக்கிறார். ஜனகன் எப்படிப்பட்டவன்? கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா, கர்மயோகத்துல மிகவும் அவன் சிறந்தவன். எந்த கர்மத்தை என்னென்ன சமயத்துல எந்தெந்த காலத்துல எதை செய்ய வேண்டுமோ அதுல சிறிதும் நழுவுதல் இல்லாமல் அனைத்து கர்மயோகத்தையும் ஸ்ரத்தையோடு செய்பவனாம். அந்த கர்மங்களை செய்து செய்து சிறந்த ஞானியாகி ஆத்ம ஞானம் கைவர பெற்றவன் ஜனகராஜன். துளியும் அகங்காரம் மமகாரமே கிடையாது. எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி ஜனகன்னா, அந்த தேசம் அந்த தேசத்தை முழுக்க ஆளக்கூடிய பெரிய சாம்ராஜ்யத்தையுடைய அரசனாக இருந்த போதிலும் துளியும் அதனால கர்வமோ அகங்காரமோ மமகாரமோ அற்றவன். அப்படிப்பட்டவன். ஆனா மேசுதா என்னுடைய பெண் என்ன அந்த சீதையினிடத்துல அபிமானத்தோடு இப்பேற்பட்ட குணவதியான பெண் கிடைத்திருக்கிறாள். ஆனா அவளுக்கு தக்க அந்த பருவத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமையாயிற்றேன்னு கடமைக்காக கலங்கினானே தவிர மற்றொன்றுக்காக கலங்கவில்லை. அதே போலத்தான் பெரியாழ்வாரும் தனக்கு பெண்ணாக இப்பேற்பட்ட சிறந்தவள் அவதரித்திருக்கிறாள், பூமி பிராட்டி அவதரித்திருக்கிறாள். இவள் சூடின மாலையத்தான் எம்பெருமான் சூடிக்கொள்ளுவேன்ற விருப்பத்தை வர எம்பெருமான் தெரிவித்திருக்கிறான். அதைத்தான் தினப்படி அவனும் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படி இருக்க இவனை எப்படி இப்ப கொண்டு போய் சேர்ப்பது? அப்பேற்பட்ட மணவாள பிள்ளைக்கு இந்த பெண்ணை நான் எப்படி கொடுப்பது? அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் சொத்து இல்லையே, பெரிய மதிப்பில்லையே, அவர் எப்பேற்பட்டவர், நாம் எவ்வளவு தாழ்ந்தவர்கள் என்று இவர் கவலைக்கடலிலே மூழ்கினாராம். அதுதான் விவாக யோக்கியமான பருவத்தை கண்டு வியாகுல அந்த கரணராக, மனசெல்லாம் கவலை அதுல ஆழ்ந்து விட்டது. இவ்வாண்டாலும் மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் என்ன. இது நாச்சியார் திருமொழியிலே பாசுரம். மானிடவர்க்கென்னு பேச்சு படில்னா இதுக்கு வியாக்கியானத்துல ஆச்சரியமா சொல்றான். இது ஆண்டாள் காதுல வந்து விழ வேண்டாமா? ஊர்ல எல்லாரும் பேசின்னு இருக்கா, ஆண்டாளுக்கு பருவம் வந்துடுத்தாமே, கோதைக்கு நல்ல வயசு வந்துடுத்தான், அதான மாப்பிள்ளை இருந்தா சொல்லும்போன்னு ஊர்ல யாரான 2 பேர் பேசி கொண்டிருந்தாள். அந்த பேச்சு ஆண்டாள் செவிக்கு வந்து எட்டுகிற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாமா? ஊர்ல எங்கேயான இந்த பேச்சு எழுந்ததுன்னு சொன்னாலே அப்பொழுதே பிராணன் போய்விடுவோம். அதுதான் மானிடவருக்கு என்ன பேச்சு படில்னா, பேச்சு தன் காது வரைக்கும் வந்து எட்ட வேண்டாம். பெரியாழ்வார் காதுக்கோ ஆண்டாள் காதுக்கோ இந்த மாதிரி ஊர்ல 2 பேர் பேசி கொள்ளுகிறார்ன்ற விஷயம் வந்து சேர வேண்டாமா? ஊர்ல எந்த மூலையில யாரோ 2 பேர் பேசி கொண்டாலும் அந்த பேச்சு வெளியில வந்ததுன்னா அடுத்த க்ஷணம் இவளுடைய பிராணம் இருக்காது. பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்ன முதல் பதிகத்திலேயே மன்மதனை குறித்து தன்னுடைய நிஷ்டை உறுதியை தெரிவித்தாள். அப்ப இதனாலதான் மறந்தும் புறந்தொழா மாந்தருங்கிற நிஷ்டையில இவள் துளியும் அதிலிருந்து தளரவே இல்லை, அதிலிருந்து மாறவே இல்லை. ஆனால் ஏன் மன்மதனை வணங்கினாள்னா, இவனாவது நம்மை நம்முடைய பர்த்தாவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற ஒரு ஆசையினால்தான் அப்படி அவள் செய்திருக்கிறாளே தவிர அவருடைய அந்த ஒரு நிஷ்டையிலையோ பரமாத்மா யாருங்கிற அந்த தெளிவிலையோ எந்த விதமான கலக்கமும் இல்லை. ஆழ்வாரும் பின்ன எங்கனே என்ன இவரும் மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன் மாலிரும் சோலையும் மாயற்கள்ளால் என்கிறபடியே அவன் முகத்தன்றி வெளியேன் என்ன. ஆழ்வாரும் ஆகில் 108 திருப்பதியில் எம்பெருமான்களில் ஆருக்கு வாழ்க்கைப்படுகிறாய். முதல்ல இந்த மாதிரி ஆண்டாள் சொன்ன உடனே எங்கனே எப்படி இதை முடிப்பதுன்னு தெரியலையே, பகவானுக்குத்தான் இவள் ஆட்படுவேன், அவனுக்குத்தான் நான் போய் அடை வந்து கைங்கரியம் பண்ணுவேன்னு தெரிவிக்கிறாள்.
ஆனா இப்ப எம்பெருமானெல்லாம் விபவமா அவதாரத்துல யாரும் வர்ற சமயமா இது இல்லை, இது கலியுகம். அர்ச்சா திருமேனியில் தான் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இவளோ விபவமா பிறந்திருக்கிறாள். பிறந்த பெண்ணை எப்படி எம்பெருமானுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி கொடுப்பது? அவரும் ஏதானும் ஒக்க அவதாரம் பண்ணி இருந்தாருன்னா சரி, அந்த மாப்பிள்ளை 2 பேரையும் சேர்த்து வைத்து கல்யாணம் பண்ணிவிடலாம். அது நடந்ததே. பத்மாவதி தாயார் ஆகாசராஜனுக்கு புத்திரியாக அவதரிக்க, ஸ்ரீனிவாசர் வகுல மாளிகைங்கிறவருக்கு பையனாக குமரனாக இருக்க 2 பேருக்கும் விவாகம் அது நன்றாக நடந்தது. அந்த மாதிரி இங்க விபவத்துல எம்பெருமான் நேரே இப்ப வரக்கூடிய சமயமாகவும் இல்லை. அப்ப என்ன செய்வது என்று ஆழ்வார் மற்றொருவருக்கென்னை பேசலொட்டேன் மாலிரும் சோலை எம் மாயற்கல்லால். மாலிரும் சோலையில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் விண்ணீல மேலாப்பு வெறித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்து என்ன அந்த பதிகத்துக்கு அடுத்து சிந்துர செம்படி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவாள் மந்தரம் நாட்டி அன்னு மதுரக்குழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின் உய்துங்களோ. அந்த எம்பெருமானுடைய அந்த அழகான தோழழகு அதை கண்டே ஈடுபட்டவள் இப்பெண். அந்த எம்பெருமானை தவிர வேறொருவருக்கும் ஆட்பட மாட்டேன், மற்றொருவருக்கு என்னை பேசலொட்டேன், இன்னொருத்தரோட என்ன பேசுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய ஆத்மா அப்படிப்பட்டது இல்லை, பகவானுக்கே இது ஆட்பட்டது என்பதை தெரிவித்து அவன் முகத்தன்றி விழிய எம்பெருமானுடைய திருமுகத்தை தவிர மற்ற சாமானியப்பட்ட ஜனங்களுடைய முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று தன்னுடைய உறுதியை சொல்ல, ஆகில் 108 திருப்பதியில் எம்பெருமான்களில் 6க்கு வாழ்க்கைப்படுகிறாய். 108 திவ்யதேசங்கள் இருக்கிறது. இனி மேற்கொண்டுதான் திருமங்கை ஆழ்வாரை அவதரிக்க போகிறார். இன்னும் பல திவ்யதேசங்களையும் அவர் தான் போய் மங்களாசாசனமே செய்ய போகிறார். அவ பெரியாழ்வார் காலத்திலேயே 108 திவ்யதேசங்கள் வந்து விட்டதான்னு கேட்டால் வந்திருக்கலாம். ஆழ்வார்கள்லாம் சர்வஜர்கள், அனைத்தையும் அறிந்தவர்கள் தானே. பின்னாடி என்ன நடக்க போகிறது, திவ்யதேசங்கள் எத்தனை என்பதெல்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை இவர்கள் இயற்றினது கிடையாதே, எப்பொழுதும் நித்தியமாக இருப்பது இவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. இதுவும் அனாதிதான். ஆகஸ்தியமும் அனாதி என்ன அருளாள அதாவது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற நூலிலே நன்றாக நிர்ணயித்து கொடுத்தார். எப்படி வடமொழி வேதங்கள் அது நித்தியமோ, பிரம்மாவுக்கு எம்பெருமான் உபதேசித்தானே தவிர தானே இயற்றினது கிடையாது. இது நித்தியமாக என்றென்றும் இருக்கக்கூடிய பிரமாணம் வேதங்கள். அதை போலத்தான் தமிழ் வேதங்களும். ஆனால் அந்தந்த காலத்துல ஒவ்வொன்று வெளிப்படுத்தப்படும். கிருதயுகத்துல வேதங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார். அதே மாதிரி இதிகாசங்கள் வெளிப்படுத்தினது திரேதாயுகத்துல ஸ்ரீராமாயணம், துவாபர யுகத்துல மகாபாரதம் என்ன அந்தந்த காலத்துல அதது வெளிப்படுத்தினா போலே கலியுகத்திலே ஆழ்வார்களை கொண்டு திராவிட வேதங்கள் வெளிப்பட்டதே தவிர இது யாரோ சொகபோல கல்பிதமாக ஆழ்வார்கள் தங்கள் மனசிலே நினைத்து இந்தந்த மாதிரி சொற்கள் இருக்க வேண்டும், இப்படி எழுத்து சீர் தலை அடி இதெல்லாம் அமைந்து பாசுரங்களாக வெளிவர வேண்டும் என்று யாரும் இயற்றினார்கள் அல்ல. இது எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடிய பிரமாணங்கள் என்னதானே கொள்ளுகிறோம். அப்ப எல்லாமே ஆழ்வார்களுக்கு சர்வஜத்துவம் ஏற்படுகிறது. எம்பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருள பெற்றபடியானாலே பின்னாடி என்ன நடக்க போவதுங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஆகவே கண்டிப்பா திவதேசங்கள் 108, அது திருப்பார்கடல் ஸ்ரீவைகுண்டம் அதையும் சேர்த்து 108. அது இல்லாமல் இந்த பூவுலகத்துல மட்டும் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தால் 106 திவதேசங்கள். அப்ப இத்தனை திவதேசங்கள் எம்பெருமான் ஆங்காங்கு கோயில் கொண்டு பல பல கல்யாண குணங்களை வெளிப்படுத்துகிறான். இதுல நீ யாருக்கு வாழ்க்கைப்பட நினைத்திருக்கிறாய், யாருக்கு வாழ்க்கைப்படுகிறாய், எந்த திவதேசத்துல இருந்து தொண்டு செய்ய வேண்டும், நித்தியமாக இருந்து கைங்கரியம் புரிய வேண்டும்னு ஆசைப்படுகிறாய் என்ன? ஆண்டாளும் ஆழ்வாரை குறித்து அவ்வவருடைய குண அபதானங்களை கீர்த்தித்தருள வேணும். வெறுமனே சொல்லிட்டா போருமா? இந்த சாக்கில் அந்தந்த எம்பெருமானுடைய குணங்களை காதால கேட்கலாம்னு ஒரு விருப்பம். எம்பெருமான் அர்ச்சா திருமேனியில் எழுந்தருள் இருக்கிறான்னா அவன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குணங்களை வெளிப்படுத்துகிறான். வியூக சௌஹார்த்தம் என்ன ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் காட்டுவது, திருப்பார்கடலே வியூகத்துல எம்பெருமான் எந்த சௌஹார்த்தம் சுகிருத்தாக எம்பெருமான் சயனித்திருக்கிறானோ அதே குணத்தை தான் திருவரங்கத்துல வெளிப்படுத்துகிறான். சௌலபியத்தை வெளிப்படுத்துவது திருவேங்கடமுடையான். எம்பெருமான் திருமலையிலே மண்ணோர்க்கும் விண்ணோர்க்குமாக மேல நித்தியசூரிகள் வந்து இறங்கி சேவிக்கட்டும், இந்த உலகத்துல இருப்பவர்கள் ஏறி வந்து சேவிக்கட்டும், மேலும் மலையில இருக்கக்கூடிய குறவர்கள் என்ன, அந்த காட்டுவாசி ஜனங்கள் என்ன, வேடர்கள் என்ன, விலங்குகள் குரங்குகள்னு என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ அனைத்துக்குமாக பெருமான் தன்னை கொடுத்து கொண்டு நிற்கிற நிலை. சௌலபிய குணத்தை காட்டுவது திருவேங்கடமுடையான். இப்படி ஒவ்வொரு அர்ச்சா திருமேனியிலும் ஒவ்வொரு குணங்களை வெளிப்படுத்துகிறானா அந்த குணங்களை எல்லாம் சொல்லும். எந்த குணம் ரொம்ப மனசை ஈர்க்கிறதோ ஈடுபடுத்துகிறதோ அவருக்கே ஆட்படுகிறேன் என்று ஆண்டாளும் சொல்ல, ஆழ்வாரும் வடபெரும் கோயிலுடையான் வைபவம் அடியாக
தாம் இருக்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே, அந்த ஊரை விட்டுட்டு தான் முதல்ல அந்த ஊருக்குத்தானே முதல்ல பிராதானியத்தோட சொல்லுவார். அதனால தன்னுடைய அந்த திவ்யமான அந்த திருவாராதன பெருமாளை போல எழுந்தருள் இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான் வடபத்திர சாயி பெரிய பெருமாள் இன்னைக்கும் அவருக்கு திருநாமம். அந்த எம்பெருமானுடைய குணம் தொடங்கி வரிசையா சொல்ல ஆரம்பித்தாராம். பாண்டி மண்டலத்தில் எம்பெருமான்கள் வைபவமும். இவர் முதல்ல சோழ நாடுன்னு ஆரம்பிக்கல, முதல்ல தன்னுடைய திவ்ய தேசம் தாம் இருக்கக்கூடிய இடம் வடபெருங்கோயிலுடையான் அந்த எம்பெருமானை தொடங்கி மேற்கொண்டு பாண்டிய நாட்டு திருத்தலங்கள், பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள், அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான்களுடைய வைபவம். அடுத்து மலைநாட்டு திருப்பதியில் எம்பெருமான்கள், மலைநாடு இப்ப கேரள மாநிலம்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய திவதேசங்கள், திருவாட்டாறு, திருவன்பரிசாரம், திருவனந்தபுரம், திருவித்துவக்கோடு, திருநாவாய், திருமூழிக்கலம்னு எத்தனையோ திவ்யதேசங்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, அவரவர்கள் செய்தருளின செயல்கள் என்ன, திருவிளையாடல்கள் என்ன. வடதிசை திருப்பதியில் எம்பெருமான்கள் வைபவம். வடதிசை மதுரை, சாலக்கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தின்னு பெரியாழ்வாரே அனுபவித்திருக்கிறார். அற்புதமா கண்டம் என்னும் கடிநகர்னு தனியா 10 பாசுரங்கள் அந்த திவ்யதேசம் அதற்குன்னு சாதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட வடதிசை திருப்பதிகள், அங்க இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான்கள் காட்டக்கூடிய குணங்கள். வட திருவேங்கடவன் வைபவம் தொடங்கி, வடதிசை வடநாட்டுல சேர்ந்ததுதான் திருவேங்கடமும். இருந்தாலும் வடக்கு பக்கம் ரொம்ப தூரக்க இருக்கக்கூடியது மற்ற திவதேசங்கள். நமக்கு அருகே இருப்பது வடக்கு பக்கத்துல திருவேங்கடமுடையான், திருவேங்கட மலை. அதனால அதை ரெண்டத்தையும் பிரித்து வட திருவேங்கடவன் வைபவம் தொடங்கி தொண்டை மண்டலத்தில் எம்பெருமான்கள் வைபவமும். அப்ப திருமலையிலிருந்து தொடங்கி கீழாக இந்த பக்கம் வந்து தொண்டை நாட்டு திவதேசங்கள் இருக்கக்கூடிய எல்லா அந்த எம்பெருமான்களுடைய அச்சா திருமேனிகள், அதற்குண்டான அழகு குணங்கள், அதையெல்லாம் வெளிப்படுத்தினார். அழகிய மணவாளன் முதலான சோழ மண்டலத்தில் எம்பெருமான்கள் வைபவம். எல்லாத்தையும் முடித்து கடைசியில தான் சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறார். அங்க அழகிய மணவாளன் நம்பெருமாள் தொடக்கமாக மத்துமுண்டான திவதேசங்களினுடைய எம்பெருமான்கள் வைபவமும் அழகர் வைபவமும் அருளி செய்ய, இறுதியா கடைசியா திருமாலிரும் சோலை அழகர், அந்த அழகர் எம்பெருமானுடைய வைபவத்தையும் அருளி செய்ய ஆண்டாளும் அது கேட்டு ஆனந்த அஸ்ருக்கள் துளிக்க புலகீகிருத காத்திரையாய். ராமனுடைய 16 கல்யாண குணங்களை கேட்ட உடனே அப்படியே வால்மீகி அத்தனையும் கேட்டு, வால்மீகி சொன்ன குணங்களை எல்லாம் கேட்டு நாரதர் ஒரு க்ஷணம் அப்படியே ஸ்தம்பித்து போய் விட்டாராம். ஓன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடபிரதா சாரித்ரேண ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் சமர்த்த கஷ்டைக்க பிரியதர்சனஹான்னு 16 குணங்களை சொன்ன உடனே இது அனைத்தும் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே புருஷன், மனுஷனாக இருக்கக்கூடியவன் யார் என்றதான கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்ட உடனேயே ராமன் என்கிற பதில் நன்னா மனசுல தோன்றிவிட்டது. இத்தனை குணங்களும் ராமனை தவிர இன்னொருத்தர் இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது எல்லாம் சேர்ந்து அவன் ஒருவனிடத்துல மட்டும்தான் இருக்கு. அவரை மனதில வைத்துத்தான் வால்மீகியும் கேட்கிறார். அவருக்கும் நன்னா தெரியும் இது. ஆனாலும் இது அனைத்தையும் கேட்ட உடனே அப்படியே திக்கு முக்காடி போயிட்டாராம். இத்தனை குணங்களா, இப்பேற்பட்ட வைபவமா ராமனுக்குன்னு கேட்டவர் உடனே பதில சொல்லணுமா? அப்படி சொல்லாமல் சற்று இரும், என்னையே நான் கொஞ்சம் திடப்படுத்தி கொண்டு உமக்கு பதிலளிக்கிறேன். அகம் புத்வா என்று அங்க நாரதர் தெரிவித்தார். புத்வான்னா அறிந்த பிற்பாடுன்னு சாதாரணமா பொருள். புத்வா என்றால் வடமொழியில நான் அறிந்து கொண்டு பிற்பாடு தெரிவிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா இங்க வியாக்கியானத்துல அறிந்து கொண்டுன்னு நம்ம ஆச்சாரியர்கள் எழுதவில்லை. நாரதர் அனைத்தையும் அறிந்தவர், அவர் தான் ஆச்சாரியர், வால்மீகி தான் சிஷ்யர். சிஷ்யர் கேட்ட கேள்விக்கு ஆச்சாரியர் இனிமே அறிந்து கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லுவாரா? அப்ப அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல அகம் புத்வான்னா என்ன அர்த்தம்? சற்றிரும், கேட்ட உடனே அப்படியே மனசு பரபரக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது. சொல்லுவதற்கு நாக்கு சற்று வரணுமே, வாய் எழும்பணும், காலே முதல்ல தரித்து நிற்க முடியல. உடலை கட்டுப்படுத்தி கொண்ட பிற்பாடு தானே மனசை கட்டுப்படுத்தி வாக்கு கட்டுப்படுத்தி பதில சொல்ல முடியும். சற்று பொறுமையாக இரும் என்று அவரை தேற்றி, தம்மையும் தேற்றி கொண்டு பின்னர் இதெல்லாம் யாரிடத்துல இருக்குன்னா ராமனை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை, இக்ஷ்வாகு குலத்துல உதித்தவனான ராமனை தவிர வேறொருவரிடத்துல இல்லைன்னு தெரிவித்தார். அதே மாதிரி இப்ப இத்தனை திவதேச எம்பெருமான்களுடைய குணங்களையும் கேட்டால் என்ன ஆகும்? ஒரு திவதேசத்து எம்பெருமான் குணத்தை கேட்டாலே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்ன ஆழ்வார்களுக்கு திக்கு முக்காடி போய்விடுவார்கள். வார்த்தை எழும்பாது, பேச்சு எழும்பாது, மனசே அப்படியே துடிதுடித்து கொண்டு போய்விடுவார்கள். அதே போல இப்ப இத்தனை குணங்களையும் கேட்டு ஆனந்த அஸ்ருக்கள், கண்களிலிருந்து அப்படியே குளிர்ந்த நீர் பெருகிறது. சந்தோஷத்தினாலே கண்ணீர் பெருக்கி புலகீகிருத காத்திரையாய் உடம்பெல்லாம் மயிர் பூச்செறிந்து காணப்பட்டாள். எண்ணரங்க தின்னமுதருடைய குழலழகு வாயழகு கண்ணழகுகளை கேட்டு.
என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாழழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார். என்ன அற்புதமா ஆண்டாள் நாச்சியார் திருமொழி அழகான பாசுரம். என் அரங்க தின்னமுதர், என்னுடைய அரங்கத்தினுடைய எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த அமுதம், அந்த ஆறாமுதனான எம்பெருமானுக்கு அங்கமங்கமா அனைத்தும் அழகு. குழல் அழகு, அவருடைய திருக்குழல் அது அழகா இருக்கு, அவருடைய திருவாய் அழகா இருக்கு, கண்கள் அது அதை விட அழகா இருக்கு. இதையெல்லாம் கேட்டு இந்த வரிசையே ஆச்சரியம். குழல் அழகு, தூர கிறந்து தான் வரும் பொழுதே குழல் அசைய அந்த கேசபாஷங்களை எல்லாம் அசைத்து கொண்டு ஆண்டாள் அடைய போறோங்கிற சந்தோஷத்தோடு தான் எம்பெருமான் வந்தானா. அதை பார்த்தே அவள் மயங்கி விட்டாள். குழல் அழகர் அருகே வந்தவுடனே, சகி, உன்னை விட்டா என்னுடைய மனசு வேற யாரிடத்துல உண்டு, நீதான் எல்லாம் என்று 2 வார்த்தைகளை சொன்ன உடனே என்ன அழகா வாயை திறந்து பேசுகிறார். வாய் அமுதமா இருக்கே, வாய் அழகா இருக்கேன்னு அதுல ஈடுபட்டாளாம். வாயால சொல்ல முடியாதத கண்ணால பேசி விடுவராம். தூது செய் கண்கள் கொண்டொன்னு பேசி, தூமொழி இசைகள் கொண்டொன்னு நோக்கி என்ன வாயால பலதையும் சொல்லுவார். ஆனா அன்பை எவ்வளவு நேரம் தான் வெளிப்படுத்த முடியும்? அவ்வளவுதான், கொஞ்சம் வெளிப்படுத்தின உடனேவே வாய் தழும்ப ஆரம்பித்து விடும். இதற்கு மேல பேச முடியல. கண்களால நல்லா மலர்ந்து பார்த்து இந்த அன்பையெல்லாம் கண் மூலமாக வெளிப்படுத்தி விடுவராம். அதனாலதான் கண்ணழகர். அப்ப குழலழகர், வாயழகர், கண்ணழகர், ஒப்பூழ் அழுகமல பூவழகர் எம்மானார் என்று அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவருடைய அழகிலே தான் என்னுடைய மனசு ஈடுபட்டிருக்கிறது. கண்ணழகளை கேட்டு அதிவியாமுக்தையாய், மிகவும் வியாமுக்தையானாள், அதில் மிகவும் ஈடுபட்டாள். என்ன அவருடைய நினைவே அற்றுப்போய் அரங்கனோடு தாம் சேர்ந்து விட்டார் போல அந்த அளவிற்கு அவ்வளவு ஈடுபட்டிருந்தாளாம். மோகித்து மயங்கி போய் வந்தானோ திருவரங்கன், வாரானோ என்னென்னே வளையும் சோறும். அடுத்து வசன நோய் ஏறிட்டு கொண்டது, உடம்பெல்லாம் மேனி மெலிந்து போய்விட்டது, அப்படியே வெள்ளை நிறமாக மாறிவிட்டது, கைவலையெல்லாம் கழண்டு போக ஆரம்பித்து விட்டது. திருவரங்கன் வந்தானோ வாரானோ, அவன் வருவனோ மாட்டானோ தெரியலையே, வந்து கையை பிடித்து நம்மை அனுகிரகிப்பனா, நம்மிடத்திலையும் கைங்கரியம் கொள்ளுவனான்னு தெரியவில்லையே என்று தளர்ந்து போய் கைவளைகளை எல்லாம் இழக்க ஆரம்பித்து விடுகிறாளாம். வலையெல்லாம் கழண்டு விழுகிறது. ஆச்சரியமா அந்த வியாக்கியானத்துல காட்டும் பொழுது இந்த பதிவிரதையா இருக்கக்கூடியவளுக்கு கைவளை அவ்வளவு ஒழுங்கா தங்கவே தங்காதான். ஒரு பர்த்தா பாரியா 2 பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள். பர்த்தாவானவன் பாரியையை பார்த்து சொல்லுகிறான், நான் இந்த மாதிரி வெளியில போய் சம்பாதித்து கொண்டு வரணும், குடும்பத்தை நடத்தணும் இல்லையா, போய் சம்பாதித்து கொண்டு வந்தால் தானே முடியும். அதனால யாமி, நான் செல்லுகிறேன், நீ இங்கேயே இரு, நான் சென்று போய் சம்பாதித்து கொண்டு வருகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே பர்த்தா விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்து விடுத்தேன்னு இவளுக்கு சோகம் துக்கம் அதிகரித்து உடம்பு இழைத்து போய்விட்டதாம். கையில நிறைய வளையல்களை அடுக்கி கொண்டிருக்கிறாள். ஒரு 5-6 வளையல்கள் போட்டு இருக்கான்னா 2 வளையல் அப்படியே கழண்டு விழ ஆரம்பிச்சுடுத்தான். அதுக்குள்ள அவளுடைய மேனி இழைத்து போய்விட்டது. பர்த்தா பிரிய போகிறான் என்று கேட்ட உடனேயே மேனி மெலிந்து 2 வளை கீழே விழுந்து உடைந்ததாம். பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம போகிறோம் கிளம்புகிறோம்னு சொன்ன வார்த்தைக்கே இப்படிப்பட்ட ஒரு துக்கம் வந்து கொடுத்துன்னா, இவளை விட்டு பிரிந்தால் இவளுக்கு பிராணனே தங்காது. யாமிங்கிறத மாத்தி நயாமின்னு சொன்னானா. நயாமின்னா உன்னையும் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொன்னானா. உன்னை விட்டு பிரிந்து போகிறேன்னு நினைத்துதான் நீ துன்பப்பட்டாய், உன்னையும் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொன்ன உடனே இப்பொழுதும் 2 வலை தடால்னு வெடிச்சு விடுத்தான். இப்ப என்ன ஆச்சுன்னா, சந்தோஷத்தினால உடல் பூரித்து போய்விட்டது. ஆக பர்த்தா நம்ம விட்டு பிரியல, நாமும் அவனோட சேர்ந்துதான் இருக்க போகிறோம், நம்ம இடத்துல இத்தனை அன்பா என்ன அதை நினைத்த உடனே கை சற்று பூரித்து உடல் சற்று பெருத்தது. அதனால கையில இருக்கக்கூடிய வலைகள் 2 வெடித்து விட்டது. அப்ப தான் பிரியறேன்னு சொன்னாலும் வலை நிற்க மாட்டேங்கிறது, சேர்ந்து இருக்கிறேன்னு சொன்னா ஆனந்தத்தினாலேயும் வலைகள் நிற்கவில்லை. அதே மாதிரிதான் இவளுக்கும் வந்தானோ திருவரங்கன் வந்துட்டான் என்று நினைத்து அருகே இருக்கிறான் நினைத்தால் சந்தோஷத்தினாலே வலை கழன்று விடுகிறது, வெடித்து விடுகிறது. வரவில்லை என்று தெரிந்து கொண்டால் அப்பொழுதும் கைவலைகள் கழண்டு விழுந்து விடுகிறது என்று வலையே கைகள்ல தங்கவில்லை. தாமுகக்கும் தங்கையில் சங்கமே போலாவோ, யாமுகக்கும் எங்கையில் சங்கமும் ஏந்திழையீர், தீமுகத்தின் ஆகணமேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரார் அம்மனே அம்மனேன்னு 10 பாசுரத்துல திருவரங்கனுக்காகவே 10 பாசுரத்தை சமர்ப்பித்து அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இப்படி என்னுடைய கைவளைகளை கொண்டு போகிறானே, இது என்ன நியாயம்? என்றோ ஒரு நாள் வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்தார், மாபலியினிடத்துல அத்தனையும் பெற்றுக்கொண்டார். அந்த குறை இன்னும் அவருக்கு தீரல போல் இருக்கு. இன்னும் மிச்சம் மீதி நாம நிறைய சேகரிக்க வேண்டும், சொத்து வேண்டும். யாரிடத்துல எடுத்துக்கலாம்னா என்னை பார்த்து என்னிடத்துல வந்து இந்த கைவளை எடுத்து கொண்டு போகிறார் போலும் என்னெல்லாம் அனுபவிக்கிறாள். அதுல இறுதியாக சொல்லும் பொழுது அவனுடைய வார்த்தையே நான் நம்பி இருக்கிறேன்,
கொள்ளையரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்னே. எம்பெருமான் அருளி செய்த முக்கியமான 3 சரம ஸ்லோகங்கள். வராக பெருமானாக இருந்து ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தேங்கிற அற்புதமான சரம ஸ்லோகத்தை அருளி செய்தார். ஸ்ரீராமனாக அவதரித்து சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதேங்கிற சரம ஸ்லோகத்தை அருளி செய்தார். அடுத்து கண்ணனாக அவதரித்து சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிற சரம ஸ்லோகத்தை அருளி செய்தார். இந்த 3ம் யாரோ எந்தெந்த அவதாரமோ என்ன ஆண்டாள் நினைக்கவே இல்லை. திருவரங்கத்துல சயனித்து கிடக்கிற எம்பெருமான் தான் இந்த 3 வார்த்தைகளை அருளி செய்தான். கொள்ளையரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால். சூர்பனகையினுடைய காது மூக்குகளை அறுத்த ராமன், லக்ஷ்மணர் தான் அறுத்தார். ஆனா லக்ஷ்மணர் ராமஸ்ய தட்சிணோபாகு என்று ராமனுடைய வலக்கரமாக இருப்பவர் தானே. மேலும் ராமருடைய ஆணைப்படிதான் லக்ஷ்மணர் செய்திருக்கிறார். ஆணையிட்டது ராமன் தானே. அப்போ காது மூக்குகளை அறுத்தவன் ராமன். அந்த ராமனுடைய சொல் பொய்யாகுமா? யார் ஒருவர் என்னை அபயம்னு என்னை பற்றினாலும் அவர்களை நான் கைவிட மாட்டேன். ஒரு தடவை அவர்கள் பற்றி இருந்தாலும் அதை எப்பொழுதும் நினைவிலே கொள்ளுவேன். அவர்களுக்கு எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் அவர்களை நீக்கி பயம் இல்லாதபடி செய்கிறேன். அபயம்னு அறிவித்திருக்கிற அந்த வார்த்தை பொய்யாகாது. நம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. அதைத்தான் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்னு ஒரு பாசுரத்துல தெரிவித்தார். அடுத்து பாசிதோர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்ணியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. ஒரு தடவை நன்கு உடல் நிலையெல்லாம் நன்னா இருக்கிற சமயத்துல எம்பெருமான சிந்தித்து அவர் திருவடிகளே சரணம்னு இவன் சொல்லி இருந்தால், இவன் காஷ்டபாஷான சந்நிபம், இவனுடைய உடல் எந்த நிலையில எந்த மோசமான நிலையில இருந்தாலும் சரி, நினைவே இல்லாமல் கல்லு கட்டைய போல கிடந்தாலும் சரி, மரண தருவாயில இவனை நான் நினைக்கிறேன். அகம் ஸ்மராமி பத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். இவன் கவலைப்பட வேண்டாம், அந்திம ஸ்மிருதி வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. கடைசி நினைவு வேண்டும்னு சொன்னது. யார் நினைக்கணும்னு அது வழிய சொல்லவில்லையே. அதைத்தான் தேவப்பெருமாள் 6 வார்த்தைகள்ல அவர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். தேகாவசானே முக்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். கடைசி நினைவு தேவையில்லைன்னார் தேவப்பெருமாள். நாம வழிய ரொம்ப கஷ்டப்பட்டு நினைத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் பிரபன்னர்களுக்கு சரணாகதர்களுக்கு இல்லை. ஏன் சாஸ்திரம் எல்லாம் கடைசி நினைவு வேண்டும்னு சொல்லுகிறதே. கீதையிலேயே கண்ணன் யன்யம் வாபி ஸ்மரன் பாவம் கலத்தியந்தே யஜந்தியந்தே கலேபரம் என்ன, இந்த சரீரத்தை விடுகிற சமயத்துல எந்தெந்த பொருளை குறித்து எவன் நினைக்கிறானோ அந்தந்த பொருளாகவே ஆவான் என்று கண்ணன் கீதையில சொல்லிவிட்டு, இப்ப என்னமோ தேவப்பெருமாளா இருந்து கொண்டு வேண்டாம்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்னா, வேண்டாம்னு சொன்னார் அந்திம ஸ்மிருதி நமக்கு வேண்டாம், ஆனா அவர் கொள்ளுகிறாராம். அதை எப்பொழுதோ வராக பெருமானே சொல்லிவிட்டார். அகம் ஸ்மராமி மத்பக்தம், என்னுடைய அந்த பக்தன் என்னிடத்துல சரணாகதி பண்ணோம்னா நான் நினைத்து கொண்டு அவனை நல்கதிக்கு அழைத்து போகிறேன்னு வராக பெருமாள் முன்பே வார்த்தை அருளி செய்தார். பேச்சு, இது 2 பேரும் பேசி கொண்டதல்லவா. பூமி பிராட்டி கேட்க வராக பெருமாள் உபதேசித்தார். அதனால பேச்சுன்னு சொன்னார். ராமபிரான் இத்தனை வானரங்களுக்கு முன்னாடியும் தான் உபதேசித்தார், சொற்களை சொன்னார். ரொம்ப பேசவே மாட்டார். அத்தனை பேரும் என்ன பேசுறாங்கிறத முதல்ல கூர்ந்து கேட்டு கவனித்த பிற்பாடு ரொம்ப அடக்க ஒடுக்கமா கேட்டாராம். எனக்கும் இதுல 2 வார்த்தை சொல்லுவதற்கு ஏதானும் வாய்ப்பு இருக்குமா, நானும் 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டார். வானரங்கள்லாம் விதிர்த்து போய்விட்டன. நமக்கெல்லாம் தலைவரே ராமன் தான், அவரன்னும் பேசணும். இத்தனை பேர் நாமெல்லாம் கூடி விபீஷணை சேர்த்து கூடாதுன்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியாச்சு. இறுதியில ராமன் போய் ரொம்ப அடக்க ஒடுக்கமா பணிவோடு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கிறாரே. சுவாமி அவர் என்ன சொல்றாரோ அதை நடத்துவதுதான் நமக்கு கடமை. தேவரீர் தான் அனைத்தையும் நிர்வகிக்கணும், தேவரீர் தான் விண்ணப்பிக்கணும், தேவரீர் என்ன ஆணையிடுகிறீரோ அதை செய்கிறோம்னு சொல்ல மேற்கொண்டு சொற்களை தான் உதிர்த்தான். ரொம்ப பேச மாட்டார், வளவளான்னு பேச மாட்டார். ஆனா பேசினால் ஒவ்வொன்றும் முத்து பவழம் வைரம் வைடூரியம் மாணிக்கமாக இருக்குமா. அதனால அத்தனை சொற்களையும் சேர்த்து ரொம்ப அழகான சொல். அதனால்தான் குமரனார் சொல்லும் பொய்யானால்னு அவர் சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த வார்த்தையை அவருடைய சரம ஸ்லோகத்தை சொல் என்று குறிப்பிட்டார். அதுவும் நம்பெருமாள் அழகிய மணவாளன் தான் உபதேசித்தாராம். அதே அழகிய மணவாளன் தான் வராக பெருமாளாக இருந்து பேசினார் என்ன, அதைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். அது பேர்க்கவும் பேராவே, அந்த பேச்சை யாராலும் தகர்க்க முடியாது. அவர் சொன்னார்னா நிச்சயம் நடத்துவார் என்ன, அதை சொல்லி அதற்கு மேல மெய்மை பெருவார்த்தை செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். அந்த விஷ்ணு சித்தர் அவர் அந்த எம்பெருமானிடத்துல மிகவும் ஈடுபட்டு அவர் சொன்ன வார்த்தையை நன்றாக விஸ்வசித்து போருவர். விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர்னா என்ன அர்த்தம், நாமெல்லாம் கூட தான் நிறைய காலக்ஷேபங்களை கேட்டிருக்கிறோம் என்று நாம சொல்ற மாதிரிதான் விஷ்ணு சித்தரும் கேட்டிருப்பர்னு சொன்னாரான்னா அப்படி இல்லையா. கேட்டபடியே இருப்பர்.
எப்படி அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு இருக்காரோ அதன்படியே அனுஷ்டானத்திலையும் கொண்டிருப்பர். அதை விட்டு மனசு அங்கும் இங்கும்னு செல்லாமல் நித்தியப்படி அதையே தனக்கு சிந்தனையிலே கொண்டிருப்பவர் அவர். நாம பல விஷயங்களையும் காதுல கேட்கிற மாதிரி அவர் கேட்டாரானா அப்படி அல்ல, கேட்டபடியே இருப்பவர்னு அதற்கு அர்த்தம். அப்ப விஷ்ணு சித்தர் மெய்மை பெருவார்த்தையை கேட்டு அவர் உறுதியாக இருக்கிறார். நாம் அவரை அடைந்திருக்கிறோம். தம்மையுகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் நம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. அந்த விட்டு சித்தர் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவர், எம்பெருமான் விட்டு சித்தருக்கு மிகவும் பிரியமானவர். அவர் எம்பெருமானுடைய சரம ஸ்லோகத்தை கேட்டு அதன்படி வாழ்பவர். நாமோ விட்டு சித்தன் கோதை. அப்ப நிச்சயம் அந்த எம்பெருமானுடைய வார்த்தை, அவருடைய சொல், அவருடைய அந்த விஷயம் பொய்யாகவே ஆகாது. இது வார்த்தைன்னு தெரிவிக்கிறார். அர்ஜுனனுக்காக எம்பெருமான் வார்த்தை அருளி செய்தான். 700 ஸ்லோகங்கள் அருளி செய்தானே. இதுல 2 பேர் பேசிட்டாளான்னா இவன் வெறும கேள்வி கேட்டதோட நிறுத்திட்டான். கண்ணுக்குட்டி ஆட்டம் தான் இவன். அந்த பசுமாட்டினுடைய மடியில வாய வைத்து கண்ணுக்குட்டியை நகர்த்தி விட்டால் மொத்த பாலும் கொட்டும். பாலெல்லாம் யாருக்கு? கண்ணுக்குட்டிக்கா? இல்லையே, மற்றவர்கள் அனுபவிப்பதற்கு தானே பால். அதே மாதிரி இவன் அர்ஜுனன் தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தி ஸ்திதோஸ்மி எனக்கு ரொம்ப சந்தேகமாயிடுத்து, சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம்னு வந்து அணுகினான். பெருமானிடத்துல பிரார்த்தித்தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மடை திறந்த வெள்ளம் போல கண்ணன் வார்த்தை வார்த்தையா பல வார்த்தைகள் அருளி செய்தான். கண்ணனுக்கு இந்த பேச்சுல எல்லாம் குறைச்சலே இல்லை. ராமன் தான் ரொம்ப பேச மாட்டார். கண்ணன் எப்படா நிறுத்துவார்னு தான் பார்க்கணும். அந்த மாதிரி அவர் நிறைய பேசுவார். ஏலா பொய்கள் உரைப்பானை ஆண்டாளே தெரிவிக்கிறாள். பேச்சுன்னா அது ஏதோ சாமர்த்தியமா ரொம்ப உண்மையான பேச்சு மட்டும் இல்லை, சம்பந்தம் இல்லாம ரொம்ப பச்சை பொய்களா, ரொம்ப பச்சையா அது நிச்சயமா இருக்கவே இருக்காது. 100க்கு 100 அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்படி ஒன்று உண்டுன்னு சாதிக்கும்படியாக எம்பெருமான் பலவிதங்களாக பேசி இருக்கிறான். அதை போல பேச்சா இதுன்னா மெய்மை பெருவார்த்தை. உண்மையிலும் உண்மை 100க்கு 100 என்ன 100க்கு 200% உண்மையான அர்த்தங்களை அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் நிறைஞான தொருமூர்த்தி. அப்படிப்பட்ட எம்பெருமான் சாதித்த சரம ஸ்லோகம் இருக்கிறதே, அனைத்து தர்மங்களையும் விட்டு அவனை பற்றினால் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லியிருக்கிற வார்த்தை அது நிச்சயம் பொய்யாகாது. நம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியேன்னு கலக்கத்தினாலே விண்ணப்பித்தாள். அப்ப இதெல்லாம் திருவரங்கன் எம்பெருமான் இடத்துலதான் அவள் ஈடுபட்டாள். அதனாலதான் இங்கேயும் அந்த குழலழகரான எம்பெருமானுக்கு ஆட்பட்டு அவன் இப்படியெல்லாம் நமக்கு அர்த்தங்களை உபதேசித்திருக்கும் பொழுது கைவிடவே மாட்டான். அவனிடத்துல தான் நாம சேர்ந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். மேலும் அவனிடத்துல தான் நம்முடைய தகப்பனாருக்கும் விருப்பம் அதிகம். ஆகவே அவனையே பர்த்தாவாக நாமும் முடிவு செய்வோம் என்று தான் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்னென்னே வளையும் சோறும் என்கிறபடியே மனமுருகி மலர்கண்கள் பணிப்ப அழகிய மணவாளரையே காமித்து. மனமுருகர்து மலர்கண்கள் பணிப்ப, கண்களெல்லாம் நீர் அரும்பி அழகிய மணவாளன்னு நினைத்தாலே கண்களெல்லாம் தாரதாரையா கண்ணீர் பெறுகிறதாம். எப்போது அந்த எம்பெருமான அடைவேன், எப்போது எம்பெருமானுடைய திருவடிகளை வருடி விடுவேன் என்ன, அதற்காகவே என்னுடைய இந்த உடல் அமைந்திருக்கிறது என்று காமித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை சூட்டி மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து கைத்தலம் பத்தி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத முத்துடைத்தாமும் நிறைதாழ்ந்த வந்தற்கீழ் பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்ய கணாக்கண்டு. வாரணமாயிரம் 10 பாசுரம் நேற்றுக்கே பார்த்தோமே. ஆண்டாளுக்கு இந்த கனவுலையாவது இந்த அனுபவத்தை கொடுக்கவில்லை என்றால் இவள் தரிக்கவே மாட்டாள். சீதை தரிப்பாள். இவள் தான் வார்த்தையாலே அருளி செய்தாளே, ஹனுமன் 1 மாசம் நான் தரித்திருப்பேன், கெடு கொடுக்கிறேன். 9 மாசம் பிரிந்தாச்சு, இன்னும் 1 மாசம் கெடு கொடுக்கிறேன். அதற்குள்ள போய் உன்னுடைய ராவணனை நீ அழைத்து கொண்டு வந்தால் என்ன பிராணனோடு பார்க்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான் பிராணன் தங்காத முடிந்து விடும் என்று 1 மாசம் தரித்திருப்பேன்னு சொன்னவள். அப்ப அவளால தரித்திருக்க முடியும். ஆனா ஆண்டாளுக்கு தரிக்கலாம் முடியாது. அடுத்த க்ஷணம் கொடுக்கலன்னா பிராணனே போய்விடுங்கிற அந்த உயர்ந்த பரபக்தி ஏற்பட்டதினாலே இவளுக்கு கனவலையாவது இந்த அனுபவத்தை கொடுத்தே ஆக வேண்டும்னு தான் திருக்கல்யாண வைபவத்தை காட்டி கொடுத்தான். அதுவும் எப்பொழுதுன்னா முதல் நாள் தொடங்கியே அதற்கு 2 நாள் முன்னாடி மாப்பிள்ளையாத்துக்காரெல்லாம் ஊருக்கு வந்தாச்சான் என்று ஊர்க்காராள் பேசுற பேச்சிலிருந்து தொடங்கி என்ன முதல் பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறது, வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட. கல்யாணத்துக்காக இதோ மாப்பிள்ளக்காரெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கா. 1000 யானைகள் சூழ மாப்பிள்ளையாத்துக்காரா வந்துட்டு இருக்கா. எதிரில் பூரண பொற்குடங்கள் எல்லாம் வைத்து தோரணங்கள் எல்லாம் நாட்டிக்கொண்டே இப்பொழுதுதான் கல்யாணத்துக்கு சித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து கேட்கணுமா ஆண்டாளுக்கு? ஏதோ வந்தார், திடீர்னு மனையில உட்கார்ந்தார், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னுதன் கைத்தளம் பத்தினார், முடிஞ்சது
இப்படியெல்லாம் கேட்டா அவளுக்கு ஆறாதான். முதல் தொடக்கமாக எல்லாரும் வந்துட்டா, வந்துட்டே இருக்கா, அந்த செய்தி இந்த செய்தி இதெல்லாம் கேட்டு அந்த தரிப்பு ஏற்பட வேண்டுமா. இதே போலத்தான் கண்ணன் தூதுக்கு எழுந்துருகிற பொழுது குஷஸ்தலே நிவசதி எதி பிராதரி ஹேஷ்யதி என்ன அங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் நினைத்து பார்த்தார்களாம். கண்ணன் தூதனாக எழுந்துருள போகிறான்ங்கிற செய்தி அவர்களுக்கு வந்தது. ஓ, குஷஸ்தலம்ங்கிற இடத்துக்கு கண்ணன் வந்துட்டான், இன்னைக்கு இரவு அங்க தங்கி இருந்து நாளை காலை இங்க வந்து விடுவான் என்ன அங்க இருப்பவர்கள் எல்லாம் மனசுல அதையே நினைத்து கொண்டிருந்தார்களாம். அத மாதிரி இப்ப அடியவர்களுக்கு கண்ணன் எங்க இருக்கிறான், எப்படி வருகிறான், இதெல்லாம் எண்ண வேண்டும். இதனால்தான் திருப்பானாழ்வார் திருவரங்கத்தெம்பெருமானத்தான் அருளி செய்யணும். எப்பொழுதும் காவேரி கரைக்கு பக்கத்துல இருந்து கொண்டு திருவரங்கநாதனையே அனுசந்திப்பதுன்னு அவருடைய வழக்கம். அமலநாதிபிரான் முதல் பாசுரத்துல முதல்ல யார சொல்லணும், நேர திருவரங்கத்தம்மானதான சொல்லியிருக்கணும். ஆனால் அவருடைய பாரிப்பு ஆசை எந்த அளவுக்கு போயிருக்கிறதுன்னா, அவர் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாரோ அது மொத்தத்தையும் சொல்லணும். அப்ப அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன், இவர் யார் தெரியுமோ, ஸ்ரீவைகுண்டத்துல இருப்பவர் இங்க வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார், விண்ணவர் கோன். நேர வந்துட்டாரா, விரையார் பொழில் வேங்கடவன் திருவேங்கடமலையில தான் முதல்ல வந்து குதித்தாராம். மேல ரொம்ப உயரமா பரமாகாசத்துல இருப்பவர் சட்டென்று இந்த தாழ்ந்த இந்த இடத்துக்கு வந்து சேரணும்னா கொஞ்சம் உயரமான இடத்துல கால் வைத்த பிற்பாடுதானே கீழே இறங்கணும். மாடியில இருந்து ஒருத்தர் வராருன்னா கொஞ்சம் உயரமான இடத்துல காலை வைத்து, மேடான இடத்துல காலை வைத்து தானே கீழே பள்ளமான இடத்துக்கு வர வேண்டும். அந்த மாதிரி இப்ப வைகுந்தத்துல இருந்து பார்த்தா எது மேடா இருக்குன்னு பார்த்தால் சப்தகிரி திருவேங்கடம் வேங்கடாச்சலம் தான் உயர தெரிந்ததாம். அதனால முதல்ல அங்க வந்து நின்றாராம். நின்றவர் அப்படி கண்களை பிடுக்கி பார்த்து எந்த இடம் சோலை வாய்ப்பு, நிழல் வாய்ப்பு, நல்ல நீர் வாய்ப்பு எல்லாம் அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தால் வண்டின முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிரினம் கூவும் சோலை என்ன இதெல்லாம் இருந்ததா, நிச்சயம் அண்டர்கோன் அமரும் சோலையாக இதை மாத்திட வேண்டியதுதான் முடிவு செய்தவர் திருவேங்கடத்திலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து சயனித்துக் கொண்டாராம். அதனால அவர் எந்த வழியாக வந்தார், நான் இன்னைக்குத்தான் இந்த ஊருக்குள்ள நுழைந்திருக்கிறேன், திருப்பானாழ்வார் தன்னை தெரிவித்துக் கொண்டு எனக்காக இவன் எங்கிருந்து வந்திருக்கிறான் தெரியுமோன்னு அந்த பாரிப்பு அதை வெளிப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிமானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் என்ன அந்த வழியை தெரிவித்தாரா. அதே மாதிரிதான் ஆண்டாளுக்கும் என்ன ஆசைனா, நேர வந்தார் என் கைத்தலத்தை பிடித்தார் அப்படின்னா அந்த ஆசையெல்லாம் அடங்காது. அவர் எங்கிருந்து புறப்பட்டார், எத்தனை பேரோடு வந்தார், என்ன ஒரே பட்டாட்டோபங்களோடு அலங்காரத்தோடு வந்தார், ஊர் முழுக்க எவ்வளவு அலங்காரம் பண்ணார்கள், எல்லோரும் என்ன பேசிக்கொண்டார்கள், இது அத்தனையும் கேட்டாதான் அந்த பாரிப்பு, அந்த ஆசை, காதல்ங்கிறது சற்று மட்டுப்படுமா. அதனால இத்தனையும் அவள் முதல்லையே கனவிலே கண்டாள். தான் கண்டு அந்த தோழிகளுக்கெல்லாம் தெரிவித்தாள். அப்படி சொல்லும் பொழுதோ இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து மகள் பேசி என்னை மந்திரித்து மந்திர கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணாக்கண்டேன் தோழினான் என்று தேவர்கள் எல்லாம் வந்து இந்த மகளினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வரப்பிரேஷனை என்ன தெரிவிப்பார்கள். மாப்பிள்ளையாத்துக்காரா அவள்லாம் என்ன பெரிய பரம்பரையில வந்திருப்பவர்கள், பெண்ணாத்துக்காரா அவள்லாம் எவ்வளவு பெரிய பெரிய பரம்பரையில வந்திருப்பவர்கள், ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பெருமை என்ன அதெல்லாம் பேசணுமா. அதெல்லாம் பேசி மந்திர கோடினா அழகான கூரைப்படவை அந்த முகூர்த்த நேரத்துக்குன்னு எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை கொடுத்து அந்தரி சூட்ட அழகா அந்த தோழியானவள், அதாவது அந்த மாப்பிள்ளையினுடைய தங்கை, அவள் தானே அடுத்து இவளுக்கு நாத்தனாரா வரப்போகிறாள், அவளே இவளுக்கு வஸ்திரத்தை உடுத்தி விட வேண்டுமா. மந்திர கோடி உடுத்து மணமாலை சூட்டி, கல்யாணத்துக்குன்னு உயர்ந்த புஷ்ப மாலை அது என்ன தயார் பண்ணி வைத்திருக்கிறதோ அந்த மாலையை சூட்டி இதெல்லாம் அவளுக்கு செய்து இதெல்லாம் கனவுல காண்கிறாள். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து கைத்தலம் பத்த மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத நாழ்த்திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன்னு கங்கண தாரணம், அவனுக்கும் எனக்குமாக கங்கண தாரணம் பண்ணிவிட்டால் அப்போ நிச்சயம் நான் அவனுக்குத்தான் ஆட்பட்டவள், நான் இன்னொருத்தருக்கு இல்லைங்கிறது உறுதிப்பட்டு விடுமா, அதையும் காண வேணும்னு ஆசைப்பட்டாள். அடுத்து கைத்தலம் பத்துதல் பாணி கிரகணம், இதைத்தான் ஆச்சரியமா ஜனகராஜன் சொல்லும் பொழுதோ சீதை பிராட்டிய கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறான். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிங்கிருண்ணீஸ்வ பாணினா என்று ஜனகன் எப்படி கோதை அதாவது சீதைய ராவனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த பெரியாழ்வாரானவர் தாம் தம்முடைய பொண்ணான கோதைய திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத என்று ஒரே அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகிறது. எந்த அபசகுணமும் இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த மங்களமான காரியம் நடக்கிறதுன்னா அப்ப யாரும் கண்ட தாழ்ந்த சொற்கள்
தகாத சொற்களை பேசக்கூடாது, அபசகுணமா எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த மாதிரியான வைதிக காரியங்கள்ல அந்த மத்தளங்கள், வாத்தியங்கள், வேரி வாத்தியங்கள் எல்லாம் கொட்டினால், சங்கங்களை எடுத்து ஊதினால் எந்த அபசகுணமும் இதற்கு எந்த ஆபத்தும் விளைக்காது என்பதற்கு அதையெல்லாம் ஏற்படுத்தி முத்துடை தாமம், முத்துக்களாலேயே நிறைக்கப்பட்ட ஒரு பந்தலுக்கு கீழே நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து கைத்தலம் பத்தினார். அழகா இதெல்லாம் கனவுலத்தான் காண்கிறாள். அப்படி சொல்லும் பொழுது கோளரி மாதவன் கோவிந்தன் என்பாதோர் காளை புகுத கணா கண்டேன் தோழினான்னு சொன்னார். எல்லாம் வியாக்கியானத்துல ஆச்சரியமா காட்டுறார். கோளரி ரொம்ப சிறந்த மிடுக்கையுடையவன், பலமுடையவன். மணவாள பிள்ளை மாப்பிள்ளைக்கு பலம் இருக்கா இல்லையா? பார்ப்பவருக்கு ரொம்ப சின்னவரா இடப்பிள்ளை மாதிரி இருக்காரு, இவருக்கு பலம் இருக்கா இல்லையான்னா கோளரி என்ன மிடுக்கு, என்ன மிடுக்கு, தன்னுடைய சாமர்த்தியத்தினால எதிரிக்குத்தான் எல்லா விதமான வாட்டம் வருமே தவிர தனக்கு எந்த வாட்டமும் வராது. கோளரின்னா நாமெல்லாம் சண்டை போடுவோம், போடுறச்ச நமக்கும் 2 அடி உத விழும், நமக்கும் வலி ஏற்படும், எல்லாம் விழும். சண்டை போட்டு வந்தவொடனே ஒண்ணு முடியாம ஒவ்வொன்னு படுத்துடுவோம். இந்த மாதிரி கண்ணனு சண்டை போட்டு தனக்கும் பலம் இல்லாமல் போய் அந்த மாதிரி ஆகிவிடுமான்னா கோளரி இவருக்கு இருக்கக்கூடிய மிடுக்குக்கு எதிர்த்து வர்றவனுக்குத்தான் எல்லா துக்கமும் ஏற்படுமே தவிர இவருக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. கோளரி மாதவன் இதெல்லாம் எங்கிருந்து கத்துண்டார்? இவருக்கு இந்த சாமர்த்தியம் எப்படி வந்ததுன்னா மாதவன் பிராட்டியோடு சேர்ந்திருப்பதினாலே நல்ல ரசிக்கத்தன்மை கொண்டிருப்பவன், ராசிக்கம் உடையவன், எதையுமே ரசிப்பவன். அப்போ அடியவர்களுக்கு தான் எது பண்ணால் பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதனால அடுத்தவர்கள் அந்த எதிரிகளுக்குத்தான் துன்பம் ஏற்படுத்தணுமே தவிர நமக்கு துன்பம் அரைத்து கொண்டால் இவர்களுக்கு பிடிக்காதுங்கிறத பிராட்டி தான் சொல்லி கொடுக்கலாம். அப்ப கோளரி மாதவன் கோவிந்தன், கோவிந்தன்கிற இடத்துல ஆச்சரியமா தெரிவித்தார். எல்லார் இடத்துலயும் தாழ்ந்து தாழ்ந்து கை கூப்பி கொண்டு வந்தாராம். ஆனா யாரால என்ன விக்னம் வந்துடுமோ தெரியலையே, பெரியாழ்வார் பெண் பிள்ளை நமக்கு கொடுக்குறான்னா இது நமக்கு கிடைக்காத பேரு. இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்பேற்பட்ட பெண்ணு நமக்கு வந்து சேருகிறாள்னா யாரானு ஏதானு தடுத்துட்டா என்ன பண்றது? அதனால யார் உறவுக்காரா யார் உறவுக்காரா இல்லைன்னே பார்க்கலையாம். வாசல்ல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி கை கூப்பி கொண்டு அடியேன் 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 எல்லார் இடத்துலயும் பணிவோடு சொல்லி கொண்டு வந்தாராம். ஏன் இந்த மாதிரி வினோதமா பண்றாரு எம்பெருமான்? அவரை நோக்கி நாம கை கூப்பணுமா? அவர் எல்லாரையும் நோக்கி கை கூப்பிட்டு இருக்காருன்னா யாரால என்ன ஆபத்து வந்துருமோ, பிள்ளையாத்துக்காரா யாரு பொன்னாத்துக்காரா யாரு ஒன்னும் தெரியல, எல்லாருக்குமே கை கூப்பி வச்சுட்டா எல்லாரும் நம்மளை பார்த்து நல்லவன்னு நினைச்சு ஏதோ கொல்லாம சொல்லாமல் போய் விடுவார்களோ இல்லவோ, அதனால கை கூப்பி விடுவோம்னு கோவிந்தன் அனைவரிடத்திலையும் தன்னை தாழ விட்டு கொண்டு வந்தான். கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை, உன்னுடைய பருவம் இருக்கே இதெல்லாம் அவன் இடத்துல இல்லைன்னா கூட அந்த பருவம் ஒரு பாடுபடுத்துறது. எவ்வன பருவத்துக்காகவே என்னை எழுதி கொடுத்து விடலாம், அந்த அளவுக்கு அவனுடைய பருவம். தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் என்ன சூர்பனக ஈடுபடும் பொழுதும் தருணவுங்கிற அந்த பருவத்துல தான் மிகவும் ஈடுபட்டாள். அவனிடத்துல அழகு இருக்கட்டும் இல்லாம போகட்டும், அந்த பருவம் இருக்கே எவ்வன பருவம், காளைய போல அந்த மிடுக்கு, அந்த அந்த கர்வம், அந்த பருவத்துக்கு உண்டான அந்த அத்தனை அடையாளமும் உன்னிடத்துல பிரகாசிக்கிறது. இப்படிப்பட்டவனுடைய காது மூக்கு அறுத்துட்டான்னு சூர்பனகை சொல்லிக் கொள்ளுகிறாள். அப்ப அந்த பருவத்துல இவர்கள்லாம் ஈடுபடுகிறார்கள். அப்படிப்பட்டவன் எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழினான். ஒரே பதட்டத்தோடு வந்தானான். எங்கும் அதிர புகுதன்னா வாமனமூர்த்தியா நிலத்தை யாச்சித்து கொண்டு வரும் பொழுது ஒரே பதட்டத்தோடு வந்தான். என்ன பதட்டம்னா இது வரைக்கும் இவருக்கு கொடுத்து கொடுத்துதான் பழக்கம், எங்கேயானும் போய் கை நீட்டி வாங்கி இவருக்கு பழக்கமே கிடையாது. எல்லாரும் இவரிடத்துல கை கூப்புவா, ஏதானு பிரார்த்திப்பா, சரி கொடுத்தேன் கொடுத்தேன்னு கொடுத்து கொடுத்து கை நீண்டவன் போய் இன்னைக்கு தன்னை குறுக்கி கொண்டு ஒரு மகாபலின் இடத்துல போய் இதை வாங்க வேண்டும்ன்ற அந்த எண்ணம் வந்த உடனே எப்படி வாங்குறது, முன்பின் பழக்கமே இல்லையே, நம்ம கொடுப்பனா மாட்டானா தெரியலையே என்று ரொம்ப பதட்டப்பட்டு கொண்டு வந்தாராம். அப்படி வந்ததுனால பூமி ஒரே அதிர்ந்து போய்விட்டது என்ன அதற்கு வியாக்கியானம் அருளி செய்தார்கள். அத மாதிரி இப்ப கோதை, ஏற்பட்ட கோதை நமக்கு கிடைப்புல மாட்டாளோ, எங்கேயானோ நம்ம பார்த்துட்டு இவன் என்ன இடப்பிள்ளை, இவனுக்கு கொடுக்கறதா வேண்டாமா என்ன முடிவு செய்துட்டா என்ன பண்றது? அதனால சற்று பயத்தோடு தான் வந்தாராம். அதனாலதான் எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழினான் அங்க ஆச்சரியமா தெரிவித்தார்கள். இதே போல பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தென்னை காப்பு நான் கட்டங்கிற பாசுரத்துல என்னமோ வித்தியாசமா புனிதன்னு சொல்றாள். இப்ப என்ன புனிதத்தன்மை? இப்ப ஏற்பட்ட இந்த கண்ணனுக்கு எப்பொழுதுதானே புனிதத்தன்மை இருக்கு. இன்னைக்கு என்ன புனிதத்தன்மைனா, கண்ணன் இடைக்குலத்தை சேர்ந்தவரா? இடையர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா கார்த்திகைக்கு கார்த்திகை ஒரு நாள் தான் குளிப்பர்கள். எப்போதும் ஆடு மாடுகளையே பராமரித்து கொண்டு வெண்ணெய் பால் தயிர் இதிலேயே ஈடுபட்டிருப்பவர்கள். இதிலேயே முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய்ன்னு இதிலேயே ஈடுபட்டிருக்கிறார்களா? அதனால குளிக்கிறது கொள்றதுக்கெல்லாம் அவர்களுக்கு நேரமே இல்லையா. அப்ப எப்ப குளிப்பர்கள்னா அது வருஷத்துக்கு ஒரு நாள் திருக்கார்த்திகை பண்டிகைன்னு ஒண்ணு வருமே, அன்னைக்கு நன்னா தலையோடு கால் சேர்ந்து குளிப்பர்களானா
தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள், உடம்பு இருக்க தலை குளிப்பர்கள்னு எழுதினான். சில பேர் தலைக்கு மட்டும் தீர்த்தமாடுவாளாம், உடலெல்லாம் அப்படியே வச்சுருவாளாம். இல்ல சில பேர் தலையை நன்னா துணி போட்டு கட்டிட்டு உடலுக்கு மட்டும் தீர்த்தமாடுவார்களாம். இப்படியெல்லாம் இடையர்கள் இருந்தால் தலைவன் எப்படி இருக்கணும்? இடையர்களுக்குள்ள தலைவனாச்சே, அன்னைக்கும் குளிக்க மாட்டார். அப்படிப்பட்டவரை பெரியாழ்வார் நீராடவாராய் நீராடவாராய்னு 10 பாசுரத்துல அழைத்து, அதுலயும் அவர் அடம் பிடித்து வரமாட்டேன்னு சொன்னால் நப்பின்னை காணில் சிரிக்கும். நாளைக்கு நப்பின்னை இடத்துல வந்து கேட்க போறா, என்ன நீ பிள்ளைய வளர்த்திருக்கிற, குளிக்க கூட தெரியலையே உன்னுடைய பிள்ளைக்குன்னு யசோதை இடத்துல வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவதுன்னு அதை சொன்ன உடனே தான், ஓ அவ கேட்படா, அப்பனா நான் கண்டிப்பா குளிச்சுடுறேன் அப்படின்னு கண்ணன் அதுக்கப்புறம் தான் தீர்த்தமாட இசைந்தான் பெரியாழ்வாரே தெரிவிக்கிறார். இப்ப அப்படிப்பட்டவர் சிறந்த ஆச்சார அனுஷ்டான சீலரான இவர் பெரியாழ்வார் அவருடைய பொண்ணை கொடுக்கிறாருன்னா நாம நல்ல தீர்த்தமாடி வர வேண்டும்னு தீர்த்தமாடினாராம். நல்ல பெரிய ஆச்சாரமா வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு கிட்டக்க வர்றவாளெல்லாம் வெஷாரம், எது கிட்டக்க வரீங்க, மேல படாதீங்க, தூர போங்கன்னு எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ரொம்ப ஆச்சார சீலராய் கையில பவித்திர பாணியாய் நிறைய மந்திரங்கள் வேதங்கள் எல்லாம் அப்படியே உச்சரித்து கொண்டு பார்க்கறதுக்கே அப்படியே ஆச்சார அனுஷ்டான சீலரா வந்தாராம். இதெல்லாம் முன்பின் கண்ணனத்துல கிடையவே கிடையாது. ராமனுக்குத்தான் இதெல்லாம் உண்டு. ஆச்சார சம்பன்னர் அப்படின்னா ராமனுக்குத்தானே திருநாமம். கண்ணன் இந்த மாதிரி வருகிறாரேன்னா பெரியாழ்வார் சிறந்த ஆச்சார சீலர். கல்யாணமாகிற இன்னைக்கு கூட கண்ணன் குளிக்கவில்லைன்னு அவர் எங்கேயானு வருத்தப்பட்டா என்ன பண்றது? அதனால நாம குளித்து விடுவோம்னு குளித்து விட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்தார். அதுதான் பூப்புனை கண்ணி புனிதனோடு, ரொம்ப புனிதத்தன்மை அவருக்கு வந்து விட்டது. அவரோடு என்னை சேர்த்து காப்பு நான் கட்டினார், கைத்தலம் பத்தினார், தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினான். அங்கெல்லாம் ஓஹோன்னு அந்த அக்னி பகவானை வளர்த்து எல்லா தீவலம்னா சப்தபதி, அதை சுத்தி வலமா வருவது 7 அடி எடுத்து வைப்பது. ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, தேவூர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேதுன்னு இதை மந்திரம் சொல்லி ஒவ்வொரு அடியிலையும் பெண்ணும் பிள்ளையும் சேர்ந்து நடக்கணும். ஒவ்வொரு அடியிலையும் விஷ்ணு உங்களை பின்தொடர்வார்கள், கவலை வேண்டாம், உங்களுக்கு சகாயமாக விஷ்ணுவாகர் எம்பெருமானே பின்தொடர்ந்து வருகிறான். அதனால எந்த விதமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதிலே மனம் தளராமல் நீங்கள் மேற்கொண்டு தர்ம காரியத்துல ஈடுபடலாம்ங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லி 7 அடி நடந்து வைப்பது. இன்னைக்கும் சப்தபதிங்கிறதான் கல்யாணத்துல மிகவும் முக்கியமான கட்டம். வெறும் திருமங்கல்ய தாரணமாவது மட்டும் முக்கியமான கட்டம் அல்ல. அப்ப தீவலம் செய்வது இது முதலான அத்தனை காரியங்கள். அப்புறம் உடன் சென் அங்கானமேல் மஞ்சனமாட்ட, யானைக்கு மேல ஊர்வலமாக வந்து இறுதியில அந்த புனித நீரை கொண்டு அவர்களுக்கு தீர்த்தமாடுவது, இது முதலாக அத்தனை காரியங்களையும் அவளுக்கு கனவிலே காட்ட அதையெல்லாம் இவளும் அனுபவித்தாள். வந்தற்கு பெருப்பெருத்த கண்ணாலங்கள் செய்ய கணாக்கண்டு, பெருப்பெருத்த கல்யாணங்கள். இதுவரைக்கும் இந்த மாதிரியான கல்யாணம் இதுவரைக்கும் செய்ததே இல்லைன்னா, இந்த லோகத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்யாணம் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு விசேஷமா இந்த கண்ணாலம் கல்யாணங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கனவிலே கண்டு திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளியுளாரான, திருவரங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியுளார், தேஜஸ், ஒளி 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 பேரொளி, அது அப்படியே பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமான் அணியரங்க தம்மானுக்கே அற்று தீர்ந்த காதலை உடையலாக. அணியரங்க தம்மான் திருவரங்கத்துல எழுந்தருளியிருப்பவன். அரங்கம்னு சொன்னாலே பூமிக்கெல்லாம் அலங்காரமாக இருக்கிறது. அணி புதுவை, ஸ்ரீவில்லிபுத்தூர் அணி புதுவைன்னு கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி அரங்கம் அணி அரங்கம்னு கொண்டாடப்படுகிறது. அப்ப துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம்னு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துமை இருக்கணுமே, நல்ல சௌசாதிருஷ்யம், 2 பேருக்கும் ஒப்புமை இருக்கணுமா? ஊருக்கே ஒப்புமை இருக்கேன், இது அணி புதுவை, இது அணி அரங்கம், அப்ப 2த்துக்கும் தான் பொருத்தம் என்று அனைவருமே முடிவு பண்ணி அந்த எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்த காதலை உடையலாக அவ்வளவில் ஆழ்வாரும் கோதைக்கு தக்கவரன் கோயில் பிள்ளை. இப்படி இவள் கணா கண்டு பாசுரங்களை எல்லாம் அருளி செய்ததை பார்த்தால் அவ்வளவுதான், இவரை தவிர இனிமே வேற பிள்ளை நம்ம தேட முடியாது. கோயில் பிள்ளை, கோயில்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப பிள்ளை ஆயிட்டார். அழகிய மணவாளன் அவர்தான் எல்லாத்துக்கும் நாயகன், சர்வேஸ்வரன். எப்பேற்பட்ட பெருமை இருந்தாலும் மாப்பிள்ளைன்னா சின்ன பருவத்தோடு தான் இருக்கணும். இப்ப பெண்ணுக்கேற்ற பிள்ளையாக கோயில் பிள்ளையாக தக்கவரன் அவர்தான் என்று கருதி இது கூடும்படி எங்கனே. எப்பேற்பட்ட எம்பெருமானவர், திருவரங்க செல்வன், திருப்பார்கடல் அவதரித்தவன், இக்ஷ்வாகு குலத்துல அத்தனை அரசர்களாலும் திருவாராதனம் செய்ய பெற்றவன், சக்கரவர்த்தி திருமகன் தானே திருவாராதனம் செய்திருக்கிறான். விபீஷணனுக்கு கொடுக்க அவன் இங்கு காவேரி கரையில எழுந்துருள பண்ணி இத்தனை வருஷம் எத்தனையோ பெரியோர்கள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்து கொண்டு கிடக்க, அந்த எம்பெருமானுக்கு இப்ப கோதையை கொண்டு போய் கொடுப்பதுங்கிறது இது எப்படி நடக்க போறதுன்னு தெரியலையே, ரொம்ப பெரிய இடமாச்சே, நாம அந்த அளவுக்கு பெரியவர்களும் இல்லையே என்று இது கூடும்படி எங்கனே என்று வியாக்குல அந்த கரணராய் கண் வளர்ந்தருள. அவ்வளவுதான். அப்படியே நினைத்து கொண்டு இவரும்
திருக்கண் வளர்ந்தருளினார், சயனித்துக் கொண்டார். திருவரங்க செல்வனார் ஆழ்வார் சொப்னத்திலே எழுந்தருளி. எப்பொழுதும் எம்பெருமான் இந்த மாதிரி ஆனா உடனே சொப்னத்தில் எழுந்தருளி தேற்றுவரே, அதே மாதிரி இப்பொழுதும் சொப்னத்திலே எழுந்தருளி உம் புத்திரி கோதையை கொண்டு அணியரங்கன் திருமுற்றத்தேர வாரீர். எதுக்கு கவலைப்படுகிறீர்? உம்முடைய புத்திரியான கோதையை கொண்டு நேர பல்லக்கில் எழுந்தருள பண்ணி கொண்டு திருமுற்றத்துக்கு வாரும். அவளுக்கு தகுதியாக நாமே பாணி கிரகணம் பண்ணுகிறோம். அவளுக்கு எத்தனை பெருமையோ அதற்கு ஏற்றாற் போலே அந்த பெருமைக்கு ஒன்றும் குறைவாராமல் நாமே அவளை பாணி கிரகணம் பண்ணி கொள்ளுகிறோம், அவளை நாமே ஸ்வீகரிக்கிறோம் என்று அருளி செய்ய ஆழ்வாரும் உகந்து நிர்பரராய் இருக்கிற அளவிலே ரொம்ப சந்தோஷப்பட்டார். இனி பொறுப்பு நம்முடையதல்ல, நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நினைத்தால்தான் பொறுப்பு நம்முடையது. நீர் கொண்டு வரும், நான் ஏத்துக்கிறேன்னு பெருமான் வாக்குறுதி கொடுத்துட்டார்னா பொறுப்பு அவருடையது. நிர்பரராய், நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று தெரிவிக்குமா போலே பயம் இல்லை, பரம் இல்லை. திருவரங்க செல்வனார் நம் சத்திர சாமர தாள விருந்தாதி சகல பரிஜன பரிச்சதங்களோடே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏறப் போய் ஆண்டாளை அழைத்து கொண்டு வாருங்கோள் என்று இவர் ஆறி இருந்தார். ஆனா அவரால் ஆறி இருக்க முடியல. விஷ்ணு சித்தர் சரி சரி பெருமாள் ஏத்துக்க போகிறார்னு சொன்னா இனிமே அவர் பொறுப்பு, எப்ப ஏத்துக்க போறாரோ ஏத்துக்கட்டும்னு இவர் ஆறி இருந்தாரா? இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு இப்ப திருவரங்க பெருமாளாட பொறுக்க முடியல. அவர் உடனே அங்க இருக்கக்கூடிய கைங்கரியப்பரர்களை எல்லாம் அழைத்து சத்திர சாமரம், சத்திரம்னா கொடை, சாமரம் அந்த திருவெஞ்சாமரங்கள், அந்த 2 சாமரங்கள், தாள விருந்தாதிகள், அதற்குன்னு இருக்கக்கூடிய வாத்தியங்கள், அந்த கோஷங்கள், இதையெல்லாம் எழுப்பிக் கொண்டு சகல பரிஜன பரிச்சதங்களோடே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏற போய் ஸ்ரீ சேன முதலியார், அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன், எத்தனை பரிச்சதங்கள், எத்தனை கைங்கரியப்பரர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் புறப்பட்டு போய் பொன்னை கேட்டுக்கொண்டு அழைத்து கொண்டு வர வேண்டும். பெண் வீட்டார் அவர் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவில்லிபுத்தூரா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏறப்போய் ஆண்டாளை அழைத்து கொண்டு வாருங்கோள் என்று போய் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வர வேண்டும்னு ஆணையிட திருப்பவள செவ்வாய் திறந்து அருளி செய்து விட எம்பெருமான் தன்னுடைய திருப்பவள செவ்வாய் திறந்து இப்படி அருளி செய்தார். அனைத்து பரிகரத்தாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏறச் சென்று ஆழ்வாரை கண்டு நம்பெருமாள் அருள்பாடிட்டருளினபடியை விண்ணப்பம் செய்ய அத்தனை பரிகரத்தாரும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஆழ்வாரை கண்டு நம்பெருமாள் இப்படி எங்களுக்கெல்லாம் அருள்பாடி அருளினார், அதனால உம்ம பெண்ணை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம் என்று அந்த விண்ணப்பம் செய்ய ஆழ்வாரும் பிரீதராய் ஆச்சரியப்பட்டு ஏதோ சொப்னம் சாதித்தார், சரி என்றோ நடக்க போகுதுன்னு பார்த்தா அவருடைய விருப்பம் இப்பொழுதே அழைத்து கொண்டு போகணும்னு இந்த அளவுக்கு ஆசையா கோதை நடத்துல. சரி சரி ஆழ்வார் இப்ப எம்பெருமான் நியமித்து விட்டார்னா கொடுப்பதுதான் நமக்கு கடமை என்று ஆழ்வாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டாளை முதல்ல அவருடைய அனுமதி கொண்டு விண்ணப்பம் செய்து அவருடைய அனுமதி கொண்டு, என்ன இருந்தாலும் மாமனாராச்சே, அதனால விஷ்ணு சித்தரிடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டு ஆண்டாளை மணிப்பல்லக்கிலே எழுந்தருளவித்துக் கொண்டு, பெரிய திருப்பல்லக்கு, அதற்குள்ள ஆண்டாளை அமர்த்தி கொண்டு அழகிய மணவாளர் அல்லது அறியாத பாதிபிரத்தியமுடைய ஆண்டாளை, அழகிய மணவாளை தவிர வேற யாரையும் தெரியாதா? தர்மி ஐக்கியம்னு கொள்ளணும். எப்படியும் வடபெரும் கோயிலுடையான சேவித்திருக்கலாம், எத்தனையோ திவ்யதேசங்கள், திருமாலிரும் சோலை, அதே மாதிரி திருவேங்கடம், இந்த மாதிரி எம்பெருமானுக்கெல்லாம் பல்லாண்டு பாடி இருக்கிறாரே, அங்கெல்லாம் பாசுரங்கள் இருக்கிறதே. ஆனா அழகிய மணவாளை தவிர வேற யாரையும் அறியாத பாதிபிரத்தியம் உடையவர்னு தெரிவிக்கிறார்களேன்னா எத்தனை அர்ச்சா திருமேனிகள் இருந்தாலும் இதற்கெல்லாம் தர்மி ஐக்கியம். ஒருவனே தானே பல திருமேனிகளை கொண்டிருக்கிறான். அந்த ஒருவன் யாருன்னா அது மூலம் வேர்பற்றா இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருவரங்கம். அதனால தான் அணியரங்கன் திருமுத்தத்து என்ன அந்த திருவரங்கம் வாழ வேண்டும்னு தான் சொல்லுகிறோம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்று சொல்லி முடிக்கும் பொழுதே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழன்னு தான் சொல்லுகிறோம். அப்போ இத்தனை திவ்யதேசங்களும் கிளைகளை போலே, அங்க இருக்கக்கூடிய பழங்கள் புஷ்பங்களை போலே, இதெல்லாம் நல்லா செழிப்பா இருக்கணும்னா வேர் நன்னா ஜலம் சமிருத்தியோடு நன்றாக தழைத்திருந்தால் தானே முடியும். அந்த வேறாக இருக்கக்கூடிய இடம் தான் கோயில், பெரிய கோயில், திருவரங்கம் பெரிய கோயில். அதனால அழகிய மணவாளன் தவிர வேறு யாரையும் அறியாதவர்கள்னா கண்டிப்பா அவர் தான் இத்தனை திருமேனிகள், ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்ன, தோட்டத்துல எத்தனையோ செடிகள் எத்தனையோ இருந்தாலும் அது அத்தனையும் சொத்தாக உடையவர் இவ்வெம்பெருமான் திருவரங்க செல்வன். அப்ப அவளை மட்டும்தான் அறிந்திருக்கிறாள் இந்த ஆண்டாள், அவருக்கே அற்று தீர்ந்தவள். ஆண்டாளை பிறர் கண் படாமல் தட்டுப்பாயிட்டு பல்லக்கில் எழுந்தருள பண்ணி கொண்டு 2 பக்கமும் இந்த பக்கமும் தட்டுப்பாய் போட்டு மூடிட்டாளாம். இன்னைக்கும் திருவரங்கத்துல புறப்பாடு, பல்லக்கில் எழுந்தருளுகிறார் இல்ல தோளுக்கு ஞான்ல எழுந்தருளுகிறார்னா வெயில்ங்கிற அந்த இதுவே அவர் பேர்ல படவே கூடாது. துளி கூட அந்த வெயில் கதிர், சூரிய கதிர் அவர் பேர்ல படக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்க தட்டுப்பாய் வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள்.
பெருமானை நம்மளால சேவிக்க, வெயில் வந்து கொடுத்தோம்னா பெருமாளை சேவிக்க முடியாது. மொத்தமா அது எந்த பக்கத்துல இருந்து எப்படி மூடுவான்னு தெரியாது. முன்பக்கம் கூட மூடுவா, பின்பக்கம் மூடுவா, இடது பக்கம் வலது பக்கம் எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து அவர் பேர்ல வெயில் படக்கூடாது என்று அதுல ரொம்ப உறுதியோடு அங்கு கைங்கரியம் செய்கிறார்கள். அத மாதிரி இப்ப இவளுடைய முகம் இது எம்பெருமானுக்குன்னே அமைந்திருக்க கூடியவளா? அப்ப அவரை தான் முதல்ல பார்த்து அனுபவிக்க வேண்டியமே தவிர, இப்ப ஊரேற போகும் பொழுது வழியில எல்லாரும் ஆண்டாளை பார்த்து யாரானோ ஏதாவது தப்பா அபிப்பிராயம் கொண்டு விட்டால், அப்ப இவளுடைய இந்த அழகு இதெல்லாம் மற்றவர்களுடைய கண்ணுக்கு படக்கூடாது. யார் கண்ணும் படாமல் தட்டுப்பாயிட்டு மூடிக்கொண்டு அகில வாத்தியத்துடனே எல்லா வாத்திய கோஷங்களுடன் அனைவரும் சேவிக்க எழுந்தருள பண்ணிக்கொண்டு எல்லாரும் கை கூப்பரா. பெரியாழ்வாருக்குத்தான் எத்தனை பாக்கியம், பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைக்கு என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு வைராக்கியம், இப்படி ஒரு பெரிய பெருமை இவளுக்கு ஏற்பட்டதே என்ன அனைவரும் கை கூப்புகிறார்கள். கைகூப்பி சேவிக்க எழுந்தருள பண்ணிக்கொண்டு திருவரங்க திருப்பதி ஏற சென்று, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து திருவரங்கத்துக்கு எப்பேற்பட்ட பெரிய புறப்பாடா இருக்கும். நினைத்து பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெரிய ஊர்வலம், பல்லக்கில ஆண்டாள் புறப்படுகிறாள். முன்னாடி அத்தனை பரிச்சதங்கள், பின்னாடி அத்தனை பரிச்சதங்கள், வாத்திய கோஷங்கள், எத்தனையோ பிராமணர்கள்லாம் வேதம் ஓதிக்கொண்டு அருளிச்சீர்களை ஓதிக்கொண்டு ஒரு பெரிய கரகோஷம் கோஷத்தோடு எப்படி சென்றிருப்பார்கள். அப்படி நேரே திருவரங்கத்துக்கு செல்ல, திருவரங்கம் திருப்பதி ஏற சென்று ஆண்டாள் வந்தாள் விருது கூறுகிறார்களாம். ஆண்டாள் சாமானியப்பட்டவளா? ஆண்டாள் உலகத்தையே ஆண்டவள், தன்னுடைய பாசுரங்களாலே இப்ப அனைவருக்கும் ஞானத்தை கொடுத்தவள். நேற்று தினமே பார்த்தோம், வராக பெருமானிடத்துல அவள் உபதேசத்தை பெற்றாள். அதை எங்க வெளிப்படுத்தினாள்னா, மாயனை மண்ணுங்கிற பாசுரத்துல தான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் என்ன ஆச்சரியமா வெளிப்படுத்தினாளே. தூய்மையான மனசோடு தூய்மையான புஷ்பங்களை கொண்டு போய் அந்த எம்பெருமான இடத்துல சமர்ப்பிக்க வேண்டும். தூய்மையான புஷ்பம்னா என்ன? ரொம்ப விலை மதிப்பற்ற செண்பகம், மல்லிகை முதலான மனோரஞ்சிதம் முதலான புஷ்பங்களானா அப்படி விலை மதிப்பற்ற புஷ்பங்கள்னு இங்க சொல்லப்படவில்லை. தூய்மையான புஷ்பம்னா பலன் கருதாமல், இந்த புஷ்பத்தை கொடுக்குறேன், எனக்கு ஏதானு கொடுக்குறியா, இதனால எனக்கு ஏதாவது நன்மையை கொடுக்குறியான்னு அவர் இடத்துல கையேந்த கூடாது. அவரை இன்னும் இதை வாங்கி கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்க வேண்டுமே தவிர, கொடுத்ததுக்கு கைகூலி கொடுக்க வேண்டுமே தவிர, கொண்டதுக்கு கைகூலி கொடுக்க வேண்டுமே தவிர கொடுத்ததுக்கு கூலி கேட்க கூடாது. அதான் நாறு நழும்பொழில் பாசுரத்துல 100 கங்காளம் நிறைய வெண்ணையை சமர்ப்பித்தார், 100 கங்காளம் நிறைய அக்கார அடிச்சு சமர்ப்பித்தார். பெருமான் ரொம்ப திருப்தியா அத்தனை ஏற்றுக்கொண்டார். உடனே ஆண்டாள் இடத்துல என்ன வேணும்னு கேட்க, இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் 100,000 கொடுத்து பின்னுமாலும் செய்வன். என்ன நீ இப்படி கேட்டுட்ட? ஒரு கங்காளத்துக்கு இன்னும் 100 கங்காளம் வெண்ணெய் கொடுக்குறேன், வாங்கிக்கிறியா? ஒரு கங்காளம் அக்கார அடிசலுக்கு இன்னும் 100 கங்காளம் அக்கார அடிசல் கொடுக்குறேன். இதை கொடுக்க கொடுக்க நீ ஏற்றுக்கொள்ளணுமே தவிர, இதற்காக எனக்கு ஏதோ ஒன்று வேண்டும்னு எதிர்பார்த்து நான் கொடுத்தவள் அல்ல என்று தெரிவித்தாளே. அப்படித்தான் நாமும் கொடுக்க வேண்டும். பெருமானிடத்துல எதை சமர்ப்பித்தாலும் இதற்கு பிரதி பயனாக எதையும் எதிர்பாராமல் கொடுக்க வேண்டும். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாய் படைத்த பிரயோஜனம் பெருமானுடைய நாமங்களை பாட. மனசு எதற்கு இருக்கு? எப்போ என் குடும்பத்தையே சிந்திக்கணும், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, என்னுடைய மாட்டுப்பன், இவாளுடைய நன்மையே சிந்திக்கணுமானா அதுக்கு மனசு இல்லை. அவனை சிந்திப்பதற்குத்தான் மனசு இருக்கிறது. எப்பொழுதும் மனசால சிந்தித்து அப்புறம்தான் வாயால பேசுவோம். ஆனா பெருமான் இடத்துல அந்த மாதிரி நிர்பந்தமே இல்லையா. வெறும் வாய் வார்த்தையா பெருமானுடைய நாமத்தை சொன்னால் கூட அது இறுதியிலே நம்முடைய மனசையும் அவரிடத்துல பிடித்து இழுத்து கொண்டு விடும். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் அவரிடத்துல இருக்கு. அப்ப இதை செய்யுங்கள் நமக்கு உபதேசித்தாளா. இதனாலேயே நம்ம எல்லாம் ஆண்டவள். ஆழ்வார்களுக்கெல்லாம் யாருக்கும் ஆண்டவன்னு பெயரே இல்லை. ஆனா பெண் பிள்ளையாக பிறந்த இவளுக்கு ஆண்டாள்னு பெயர் ஏற்பட்டதுன்னா எளிமையான பாசுரங்களை சொல்லி அத்தனை பேர் வாயிலையும் புறப்பட்டிருக்கிறாள். இப்ப திருப்பாவை தெரியாதவர் யாரையுமே சொல்ல முடியாது. எந்த குழந்தையா இருந்தாலும் மார்கழி மாசம் வந்ததுன்னா திருப்பாவை போட்டி. அது 2 வயசு 3 வயசு 4 வயசான குழந்தைகள் கூட திருப்பாவையில ஏதோ ஒரு பாசுரமாவது சொல்ல வைக்க வேண்டும் என்ன அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம். வயதானவர்களும் அதுல ஈடுபடுகிறார்கள். எத்தனையோ சாமானிய ஜனங்கள், இசை வல்லுநர்கள், பாடகர்கள் கூட திருப்பாவையை பாடுறேன்னு அதற்கு பாட வருகிறார்கள். அப்ப எல்லார் வாயிலையும் புறப்படுகிறது. அனைவருக்கும் திருப்பாவை தெரிந்திருக்கிறதுன்னா இத மாதிரி மற்றொரு திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதா? எங்கேயும் காணும். வெளிநாடுகள், தாய்லாந்து, மலேசியா முதலான பிரதேசங்கள்ல கூட திருப்பாவை இன்னைக்கும் அவர்கள் ஓதுகிறார்கள். அவர்கள் கூட திருப்பாவையை தெரிந்து கொண்டு முக்கியமான அந்த சடங்குகள் எல்லாம் அவர்கள் ஓதுகிறார்கள்னு விஷயங்களை கேள்விப்படுகிறோம். அப்ப நாடு கடந்து எங்கெங்கோ எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுன்னா திருப்பாவைக்கு எத்தனை ஏத்தம். வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவையை கொடுத்து, வேதத்தை எல்லாராலும் ஓத முடியாது,
ஆனா இது அனைவரும் ஓதலாம் என்ன எளிமையாக கொடுத்தாள், அதனாலேயே ஆண்டாள் என்ன பெயர் பெற்றாளா. அப்ப ஆண்டாள் வந்தாள், அவள் நேர திருவரங்கத்துக்கு வந்தாள், சூடி கொடுத்தாள் வந்தாள். அவள் எப்பேற்பட்டவள், இவள் சூடி கொடுத்ததை பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான், அவர் சூடி களைந்ததை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொண்டர்கள். ஆனா இப்ப அவரே இவர் என்னைக்காவது கொடுப்படா, ஆண்டாள் கொடுப்பலான்னு இவரிடத்துல பிரார்த்தித்து பெறுகிறார்னா என்ன ஏற்றம். சூடி கொடுத்தாள் வந்தாள், சுருப்பார் குழற்கோதை வந்தாள். வண்டுகள் படிந்திருக்கிற அழகான குழல், அந்த புஷ்பங்கள் தலையில எப்பொழுதும் புஷ்பங்களை சூடி கொண்டிருப்பாள். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை என்று தெரிவிக்கிறாள். அந்த புஷ்பங்கள் எப்பொழுது பூக்கும், சாதாரணமா புஷ்பம் செடியில இருந்தாதானே பூக்கும்னா, இந்த புஷ்பங்கள் செடியில இருந்தா பூக்காதான். புஷ்பத்தை பறித்து பிராட்டியினுடைய திருக்குழல்ல சமர்ப்பித்தால் அதுக்கப்புறம் தான் நன்னா மலர்ந்து வாசனையை விடுமா. ஏன்னா அதுதான் தன்னிலம். இது பூமியில இருக்கிறது செயற்கையா இருக்கிற மாதிரி இருக்குமா புஷ்பங்களுக்கு. ஆனால் பிராட்டியினுடைய திருக்குழல்ல ஏறி விட்டதுன்னா சௌக்கியமா இருக்கு, இனிமேதான் மலரணும் அப்படின்னு அங்கதான் மலர்ந்து கொத்து கொத்தாக புஷ்பங்கள் மலர்ந்து வாசனையை அப்படி பரவச் செய்யும். அதுதான் சுரும்பு ஆர் குழற். சுருப்பார் குழற்னா வண்டுகள். அந்த புஷ்பங்கள் மலர தேன் பெருகுகிறது, தேனை பருகுவதற்கு வண்டுகள் படிந்திருக்கிறது. அதனால குழலை பார்த்தா, பிராட்டினுடைய குழல்களை பார்த்தா எப்பொழுதும் வண்டு ரீங்கரித்து கொண்டு சுத்தி கொண்டே இருக்குமா. ஏன் இத்தனை வண்டுன்னா, அது புஷ்பத்துல தேன் பெறுகிறது, அதை பருகுவதற்காக வண்டுகள். அது படிந்திருக்கக்கூடிய குழற்கோதை வந்தாள் என் அவளுடைய பெருமையை சொல்லி திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள். 5 வயது சிறு குழந்தையாக உயர்ந்த திருப்பாவை அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை ஆகிய அந்த பாடிய செல்வி பாடவல்ல நாச்சியார் வந்தாள். தென்னரங்கன் தொழும் தேசியல் வந்தாள். திருவரங்கத்துக்கே ஆட்பட்டவள், தென் அரங்கத்தை தொழுது அந்த எம்பெருமானை தவிர வேறு யாரையும் அறியாதவளாக இருக்கக்கூடிய தேசியல் சிறந்த ஆச்சாரியர் அந்த தன்மையை உடையவள் வந்தாள் என்று பல சின்னங்கள் பணிமாற வந்து இத்தனை விருதுகளையும் ஊதி ஆண்டாளுடைய அந்த பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு அழகிய மணவாளன் திருமண்டபத்தே சென்று தட்டுப்பாயை வாங்க இதுவரைக்கும் மூடிக்கொண்டு வருகிறாளா. உள்ளுக்குள்ள ஆண்டாளுக்கு ஒரே பதட்டம், எப்ப போவோம் எப்ப அடைவோம், கேசவ நம்பியை கால் படிக்கும் பேர் எப்ப கிடைக்கும் அந்த தவிப்போடு அவளும் உள்ளே வந்து கொண்டிருக்க தட்டுப்பாயை வாங்க சூடி கொடுத்த நாச்சியாரும் அகிலரும் காணும்படி உதறி உடுத்த பட்டு சேலையும் கூறப்படவெல்லாம் உடுத்திண்டு தயாராதானே வந்திருக்கா. பல்லக்கில இருந்து இறங்குகிறாள், உதறி உடுத்த பட்டு சேலை, நன்னா அதை உதறி உடுத்தின அந்த வஸ்திரம் பட்டு சேலை வஸ்திரத்தோடு சுற்றிய செங்கழு நீர் மாலையும், நன்னா சுற்றி நெருக்கமா கட்டப்பட்டிருக்கக்கூடிய செங்கழு நீர் மாலை, செவ்வல்லி புஷ்பம். இன்னைக்கும் பெரிய பெருமாள், அதாவது நம்பெருமாள் திருக்கார்த்திகை அன்றைய தினம் செங்கழு நீர் திருவாசி என்ன அழகான ஒரு பிரபை, அந்த கேடையும் அந்த பிரபை முழுக்க இந்த செங்கழு நீர் புஷ்பத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதுலதான் புறப்பாடு கண்டருளி சொக்கப்பானை அந்த இயற்றுதல் அந்த வைபவத்தை எல்லாம் கண்டருளுகிறார். அப்ப அந்த செவ்வள்ளி புஷ்பம் செங்கழு நீர் மாலை அதை பிராட்டி சாத்தி கொண்டிருக்கிறாளாம். திருநுதல் கஸ்தூரி திருநாமம், நம்பெருமானுக்கு கஸ்தூரி திருநாமம், பிராட்டியம் ஆண்டாளும் அதே கஸ்தூரி திருநாமத்தை சாத்தி கொண்டு காதளவும் ஓடி கயல் போல் மிளிரும் கடைக்கண் விழியும், காது வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய விழிகளாம். நம்பெருமானுடைய விழிகளும் அப்படிப்பட்டதுதானே. பரியனாகி வந்த அவுணனுடல் கீழ்ந்த அமரர்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமதன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் எல்லாம் அப்படி போட்டி போட்டதாம். நான் போய் நாடு முழுக்க சிறைபிடித்து கொண்டு வந்து விட வேண்டும்னு 2 கண்களும் பேசி கொண்டது. சரி நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன்னு 2 கண்களும் போச்சான். மேல் பக்கம் போகலான்னு பார்த்தா 2 புருவங்கள் தடுத்ததாம், இதுக்கு மேல போக முடியாது. சரி கீழே போகலாமான்னா, நாம இருப்பதே கீழே இருப்பவர்களை மேல ஏத்துவதற்கு, நாம ஏன் கீழே போகணும், அதனால கீழே போக வேண்டாம். இந்த பக்கம் போகலாமான்னா நடுவுலதான் மூக்குன்னு ஒண்ணு பாலமா அமைந்திருக்கிறதே, அது தடுத்து விட்டது. சரி இந்த பக்கம் தான் போயாகணும்னு சொல்லி இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 கண்களும் அப்படி வளர ஆரம்பித்ததாம். எவ்வளவு நேரம் நீண்டதுன்னா ஆழ்வார்கள் அளவும் நீண்டு அலையறிந்த நெடுநோக்கு என்று தெரிவிப்பார்கள். ஆழ்வார்கள்னா கையிலே பிடித்த திவ்யாயுத ஆழ்வார்கள், சங்கத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார், அவர்கள் இங்க அருகே இருந்து கொண்டு கண்களை அப்படியே அடக்குகிறார்களாம். போரும் இதற்கு மேல நீண்டு வளர்ந்து எங்க போகிறீர்கள், எத்தனை பக்தர்கள் வருவார்களோ அவர்கள் தான் வருவார்கள், போரும் என்று அவர்கள் அடக்குமா போலே கண்கள் அப்படி நீண்டு இருக்கிறது பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு. அப்ப அதே போல இவளுக்கு இருக்க வேண்டாமா, துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம்னு இத்தை திருவடி ஹனுமன் கொண்டாடுகிறார். சீதையை பார்ப்பதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்ததாம். என்னமோ ராமன் ஒரு சீதையை பிரிந்ததுக்கு இந்த பாடுபடுத்த வேண்டாம்னா, யாரோ ஒரு சீதை பிரிந்து போனாலும் என்ன இன்னொரு பத்தினியோடு இவன் நாட்டுக்கு திரும்பி சுகமா வாழக்கூடாதா, ஒரு சீதையை பிரிந்த பிற்பாடு அவளை தேடணும்னு சொல்லி கோடான கோடிக்கணக்கான வானரங்களை எல்லாம் கூப்பிட்டு
மேற்கு பக்கம் போ, கிழக்கு பக்கம் போ, தெற்கு பக்கம் போன்னு எல்லாரையும் எந்த பக்கம் அந்த பக்கம்னு அனுப்பி பெரிய கடலை எல்லாம் தாண்ட சொல்லி இங்கெல்லாம் வந்து தேட சொல்லி அங்க தேடி பார்த்தார், எங்கேயும் கிடைக்கல. ஒரே ஆயாசப்பட்டு உட்கார்ந்து அப்ப யோசிக்கிறார், தேவையா இதெல்லாம்? ராமன் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்? அப்படி என்ன சீதைக்கு பெருமை? என்ன அது மனசிலே படாமல் இப்படியெல்லாம் ஆலோசித்தார். அதற்கப்புறம் யோசித்தார், இல்ல நாம இந்த மாதிரி செய்வது தப்பு. நம்முடைய சுவாமி அவரே இவ்வளவு மதிப்போடு தேடுகிறார்னா அவளுக்கு எத்தனை மதிப்பு இருக்க வேண்டும்? எண்ணத்தை நினைத்து கொண்டு என் முயற்சியினால தேடி பார்த்தேன், பெரிய தப்பு. சீதை உண்மை நீயே வெளிப்படுத்திக்க வேண்டும். ஜனகராஜன் தன் முயற்சியினால சீதை அடைந்தானா, சீதையினுடைய முயற்சியினால ஜனகராஜனுக்கு கிட்டினாளா? ஜனகராஜன் முயன்று சீதையை பெறவில்லையே, அவர் பாட்டுக்க யாகசாலையை உழுதார். உழுத சமயத்துல சீதை தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்டாள். அத மாதிரி இப்ப நீ எனக்கு தானே உன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், நான் தேடி கண்டுபிடித்து விடுவேங்கிற ஒரு எண்ணத்தோடு சுற்றி திருந்தேன். பெரிய அபச்சாரம், தப்பு. சீதையை மன்னிக்க வேண்டும், உண்மை நீயே வெளிப்படுத்த வேண்டும்னு மனசால நினைத்தார். அவர் எங்கிருந்து நினைத்தாரோ அந்த மரத்துக்கு அடியிலேயே சீதை அங்க வெளிப்படுத்தினார், தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்டாள். அப்ப பார்த்தார், என்ன அழகு, என்ன அழகு, என்ன பருவம், என்ன குணங்கள், என்ன தேஜஸ். இந்த சீதை அந்த ராமனுக்கே தகுந்தவள், அந்த ராமன் இந்த சீதைக்கே தகுந்தவன் என்று ரெண்டு பேரையும் அப்படி மனக்கண்ணில சீதையை அப்படி நிறுத்தி கொண்டு, மனக்கண்ணால ராமனை பக்கத்துல நிறுத்தி கொண்டு, ரெண்டு பேருடைய உருவமும் இப்படி ஒத்திருக்கிறதேன்னு ஆச்சரியமா ஈடுபட்டு தெரிவித்த ஸ்லோகம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோ அருகதி வைதேகி. விதேகராஜனுடைய பொன்னான இந்த சீதை ராகவனுக்குத்தான் உரியவள், அவனுக்குத்தான் தகுந்தவள். தஞ்சேயம் அசிதேக்ஷனாம். ஆனா சீதையினுடைய அழகச் சொல்லும் பொழுது இந்த கண்ணழகு கொண்டிருக்கக்கூடிய சீதைக்கு அந்த ராமன் தகுந்தவன் என்று சொல்லி முடித்தார். அப்ப ரெண்டு பேரும் சமமானவர்னு தானே சொல்லியிருக்காருனா? இல்லையே, ராமனுக்கு சீதை தகுந்தவள்னு சொன்ன போது சீதைக்கு ராமன் தகுந்தவன் தான் சொல்லியிருக்கணும். ஆனா கண்ணழகு கொண்ட சீதைக்கு ராமன் தகுந்தவன் சொன்னா, அப்ப சீதையினுடைய மொத்த அழகுக்கு ஒரு கண்ணழகுக்கு இந்த ராமனுடைய அழகு தட்டு சமமாகுமே தவிர மொத்த அழகுக்கும் ராமனுடைய அழகு சமமாகாது. ராமனுடைய அழகு முழுக்க ஒரு தட்டுல வைத்தால், தராசு தட்டுல வைத்தா, இந்த தட்டுல சீதையினுடைய மொத்த அழக வைக்க வேண்டாமா? கண்ணழகுல இருந்து ஒரு பகுதி எடுத்து வைத்தாலே தராசு தட்டு சமமாகிவிடும். அந்த அளவுக்கு சீதைக்கு இன்னும் அழகு அதிகம் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட கண்ணழகு தான் இப்ப இங்கேயும் இந்த கோதைக்கும் அமைந்திருக்கிறது. அப்போ அது தெரிவிக்கிறார். அதாவது கயல் போல்னா மீன்களை போல மிளிரும் கடைக்கண் விழியும் காதளவும் ஓடி. இப்ப பிராட்டி அவருடைய காது வரைக்கும் இந்த விழிகளானது அப்படி நீண்டு போய் மிளிரும் கடைக்கண் விழியும், ஜலங்கள் போர்த்து கொண்டு கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பெருகி கொண்டு மிளிர்ந்து சேவை சாதிக்கக்கூடிய கண்ணழகோடு கொடியேறிடையுமாய், கொடிய போல ரொம்ப நுண்ணிய இடை, அந்த இடையோடு கொடியேறிடையுமாய் கோகனகத்த கொங்கை குழுங்க, அந்த ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்ட கொங்கை அவருடைய மார்பகங்கள் குழுங்க. பெருமான் அடைய போகிறோம், இந்த கொங்கை இந்த மார்பகமே அவனுக்குத்தானேன்னு தானே தன்னை வைத்துக் கொண்டு அவள் நாச்சியார் திருமொழியில தெரிவிக்கும் பொழுது இந்த முளைகள் எல்லாம் அந்த எம்பெருமானுக்காகவே அமைந்திருக்கிறது. அவன் வரவில்லைன்னா இதை அள்ளி பறிந்துட்டு அவன் மார்பில் எறிந்து என் அழலை தீர்வேனே, என்னை இன்னும் அவன் படுத்தணும்னு நினைக்கிறான், வரமாட்டேன்னு நினைத்தால் போற இந்த பெண்மையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் குலைத்து அவன் பேர்ல வீசி விட்டு என்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்ளுவேன்னு அவ்வளவு ரொம்ப துடிப்போடு அருளி செய்தாளா. இப்ப அந்த துடிப்பெல்லாம் அடங்கி பெருமான அடைய போகிறோங்கிற சந்தோஷத்தினாலே அந்த முலைகளெல்லாம் குலுங்க நேர அந்த எம்பெருமானை போய் அடைய போகிறாள். சிலம்பார்க்க, திருவடியில சாத்தி கொண்டிருக்கக்கூடிய சிலம்புகள், அந்த கொலுசு அதெல்லாம் ஆர்பரிப்ப, சீரார் வளை ஒழிப்ப, கைகள்ல அணைந்து கொண்டிருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் ஒழிப்ப, அன்னமென் நடை கொண்டு அழகிய மணவாளன் திருமுன்பே சென்று. அன்னத்தை போல ஹம்சத்தை போல நடையுடையவள் பிராட்டி. பெருமான் அவன் நன்னா நடப்பார், காளையை போல நடப்பார், எருதை போல நடப்பார், ரிஷபத் அதாவது சிம்மத்தை போல நடப்பார், புலியை போல நடப்பார், யானையை போல நடப்பார், இதெல்லாம் அவருக்கு. ஆனா பிராட்டிக்கு ரொம்ப நாரீனா முத்தமாவதுகு, பெண்களுக்குள்ளே அரசியாயித்தே, அதனால ஹம்சத்தை போல நடப்பாள். அன்னமென் நடை கொண்டு அழகிய மணவாளன் திருமுன்பே சென்று உள்ளே புகுந்து. அழகிய மணவாளன் பெருமானுடைய திருமுன்பு இன்னைக்கு நாம போய் சேவித்தால் காயத்ரி மண்டபம்னு அமைந்திருக்கிறது. சேவிஜயால் துவாரம் முன்னாடி சந்தன மண்டபம், ஆரியபட்டால் வாசல் தாண்டினால் அடுத்து உள்ளே அந்த துவஜஸ்தம்பம், அதெல்லாம் தாண்டி உள்ளே நுழைந்தால் அப்படியே மேலே ஏறுகிறோம். அந்த படிக்கட்டெல்லாம் தாண்டி மேலே ஏறினால் ரெண்டு பக்கம் துவாரபாலகர்கள், அதற்கு உள்ளே இருக்கக்கூடியதான் காயத்ரி மண்டபம். அதற்கும் உள்ளே திருமண தூண்கள்னு ரெண்டு தூண்கள், அதற்கும் உள்ளத்தான் கர்ப்ப கிரகம், பிரணவாகார விமானத்துக்கு பெரிய பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை நோக்கி இப்ப ஆண்டாள் நகர்ந்து விட்டாள். ஒவ்வொரு வாசலா தாண்டி 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 அவ்வளவு தூரம் சென்று விட்டாளாம். திருமுன்பே சென்று உள்ளே புகுந்து
கண்ணார கண்டு, கண்களார கண்டு. இந்த கண் படைத்த பிரயோஜனமே அவரை சேவிப்பதற்குத்தானே. கண்களார கண்டு, எத்தனை ஆர்த்தியோ எத்தனை துடிப்போ அத்தனையும் தீர்த்து கொள்ளுமா போல திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் முழுக்க பார்த்து பார்த்து அனுபவிக்கிறார். கண்களார கண்டு கேசவ நம்பியை காழ்படிப்பால் என்னும் பேரு பெற்று சந்தோஷப்பட்டாள். நேரா அந்த திருவனை ஆதிசேஷனாகிற அரவை மிதித்து ஏறி பெருமானுடைய திருவடிகள்ல போய் அமர்ந்து திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கிறாள். கேசவ நம்பியை காழ்படிப்பாள் என்னும் பேரு பெற்று, அது வேணும் வேணும்னு தான் ஆசைப்பட்டாள். நாச்சியார் திருமணி முதல் பாசுரத்துல, அதாவது அந்த முதல் பதிகத்திலேயே ஆசைப்பட்டாள். அது இப்பொழுது அவளுக்கு கிடைக்க பெற்று நாகபரியங்கத்தை மிதித்தேறி. இது நம்ம அத்தனை பேருக்குமே கிடைக்கும். பரியங்க வித்யை என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஒரு முக்தன் வைகுந்தத்தை அடையும் பொழுது அங்க ஆதிசேஷ படுக்கையை மிதித்து ஏறி பெருமானுடைய திருமடியில போய் அமருவானாம். பெருமான் அந்த முக்தனை அணைத்து கொண்டு கோசி, நீ யாரப்பா என்று கேட்க, அகம் பிரம்மாஸ்மி, உம்முடைய உடைமை உம்முடைய சொத்து, இத்தனை நாள் கீழே தவித்து கொண்டிருந்தேன், இப்பொழுது உம்முடைய அருளாலே வந்தேன்னு சொல்ல அவனை அணைத்து உச்சி முகந்து பார்த்து, சரி சரி சௌக்கியமா இரு, போய் இந்த முக்தர்களோடு நீயும் சேர்ந்து அனுபவிப்பாயின்னு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோடு நம்மை சேர்த்து வைப்பான் எம்பெருமான். அதற்கு மாதிரி இப்ப இங்க திருவரங்கத்திலேயே ஆண்டாளுக்கு கிடைத்து விட்டது. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷ பரியங்கத்தை மிதித்து ஏறி, நாகபரியங்கத்தை மிதித்து ஏறி தீமுகத்து நாகன மேல் சேரும் திருவரங்கரை சேர்ந்து, தீ உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன். ஏன்னா மங்களாசாசன பாரிப்பு, எந்த அரக்கன் எந்த அசுரன் வந்து என்ன ஆபத்தை செய்து விடுவானோன்னு தீ உமிழ்ந்து கொண்டிருக்கிறாரா அந்த ஆதிசேஷன். அப்படி தீமுகத்து நாகன மேல் சேரும் திருவரங்கர், அந்த திருவரங்கன் அதுல சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவரை சேர்ந்து திருவரங்கன் திருவடி வருடும்படி அந்தர்பிவி தருள, அப்படியே அங்க போய் சேர்ந்தாள், திருவடிகளை வருடினாள், மறைந்தே விட்டாள். எங்க இருக்கிறாள்னா அங்கேயே இருக்கிறாள், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கேயே இருந்து கொண்டு திருவடிகளை வருடி கொண்டிருக்கிறாளாம். இன்னைக்கும் சம்பிரதாயம் அறிந்த பெரியோர்கள் அங்கே சென்றால் திருவரங்கத்துல போய் பெரிய பெருமாளை சேவித்தால் திருவடி வாரத்துல ஆண்டாளை தியானிக்க வேண்டும். அதே மாதிரி திருப்பான் ஆழ்வார், நீ மேற்கொண்டுதான் சரித்திரம் அவரை பார்க்க போகிறோம், அவரும் அங்கேயே இருந்து தான் திருவடிகளை வருடி கொண்டு பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இருவரும் இப்ப வைகுந்தத்துல இருக்கிறாரான்னா, ஆண்டாள் ஆசைப்பட்டது அணியரங்கன் திருமுத்தத்து அந்த எம்பெருமானுடைய கேசவ நம்பியினுடைய காலை பிடிக்க வேண்டும், வருட வேண்டும்னு. அதனால திருவரங்கத்திலேயே இருந்துதான் அவளும் வருடி கொண்டிருக்கிறாள். திருப்பானாழ்வார், என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு வைகுந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்ப அவரும் இங்கேயே இருந்து கொண்டுதான் வருடி கொண்டிருக்கிறார், கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இருவரும் இன்னைக்கும் அங்க இருக்கிறார்கள்னு மனசால தியானித்து கொண்டுதான் பெருமானை சேவிக்க வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். இப்ப அந்தர்பவித்தருள இத்தை கண்ட ஆழ்வார் சிஷ்யரான வல்லபதேவன் உள்ளிட்டார். ஆழ்வாருடைய சிஷ்யர் வல்லபதேவன் அரசன். ஆண்டாள் நாச்சியார் கல்யாணம்னா எத்தனை பேர் வந்திருப்பான், நிச்சயம் அரசன் வந்திருப்பானே. அரசன் முதலான அத்தனை சிஷ்யர்களும் அகிலரும் விஸ்மயப்பட, ஆஹா என்ன பேரு என்ன பேரு, இப்பேற்பட்ட பேரு ஆண்டாளுக்கு கிட்டியதே, நம்ம கண்களால பார்த்து விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு இப்பேற்பட்ட ஆச்சரியம் நிகழ்ந்ததே என்ன அவர்களால நம்பவே முடியல. கண்களையே பார்த்து பூரித்து போய் ஆச்சரியப்பட்டு விஸ்மயப்பட திருவரங்க செல்வனார் ஆழ்வாருக்கு அருள்பாடிட்டு அருளி எல்லாம் ஆச்சரியம் ஏத்துட்டார். மணவாள பிள்ளை அடுத்து மாமனாருக்கு மரியாதை செய்யணுமே, அவர் கொண்டு வந்து தனக்கு சமமாக இத்தனை பெரிய மதிப்பத்தக்க கோதை பிராட்டியை கொடுத்திருக்க ஆழ்வாருக்கு அவருக்கு மரியாதை பண்ண வேண்டுமே. திருவரங்க செல்வனார் ஆழ்வாருக்கு அருள்பாடிட்டு அருளி, அருளப்பாடு பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்ன பட்டர்பிரான் அவருக்கு அருளப்பாடிட்டு அருளி, க்ஷீரசமுத்திரராஜனை போலே நீரும் நமக்கு ஸ்வசுரராய் விட்டீர். க்ஷீரசமுத்திரராஜன் திருப்பார்கடல் சமுத்திரராஜன், அவர் இப்போ எம்பெருமானுக்கு மாமனார். என்ன பார்க்கடல்ல பிராட்டி ஆவிர் பவித்தருளினாளா, திருப்பார்கடலை கடையிற சமயத்திலே மகாலட்சுமியானவள் தோன்றினாள். திருப்பார்கடலை தோன்றினா திருப்பார்கடல் தானே அப்ப தந்தை, அப்ப அவர் தான் எம்பெருமானுக்கு மாமனார். மாமனார் ஆத்திலேயே கொடுத்தனம் இருக்கார், அங்கேயே சயனிச்சுட்டு இருக்கார், வீட்டோட மாப்பிள்ளையா திருப்பார்கடல்ல இருக்கார். இப்ப அந்த மாதிரி இங்க அப்படி இல்லை, திருவரங்கத்துல அங்க சயனித்துக் கொண்டிருக்கிறார். க்ஷீரசமுத்திரராஜனை போலே நீரும் நமக்கு ஸ்வசுரராய் விட்டீர். அவர் ஸ்வசுரர் மகாலட்சுமியை கொடுத்தார், அதை விட இன்னும் இனிமையாக கோதை பிராட்டி நமக்கு கொடுத்த பெரியாழ்வார் ஸ்வசுரர். அதனால தான் தனியன்ல குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிகிருப்தம் சுல்கம் ஆதாத்து காமஹா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய. அமரர்களாலேயே மதிக்க தகுந்தவர் இந்த விஷ்ணு சித்தர். ஏன் சுவாமின்னா ரங்கநாதருடைய மாமனார்னா சும்மாவா, ரங்கநாதருக்கே மாமனார் பெண் கொடுத்தவர்னா அப்ப கேட்டாலே அத்தனை பேரும் கை கூப்புவார்களாம். எந்த திசையில இருந்தாலும் விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான்னா
அத்தனை வணக்கத்தோடு பணிவோடு கைகூப்புவார்கள். அப்படிப்பட்ட சசுரர் மாமனாருங்கிற அந்த பெருநாமத்தை பெற்றார், அந்த பெருமையை பெற்றார் என்று மிகவும் உகந்தருடைய இவருக்கு தீர்த்தம் திருமாலை திருப்பரிய தொட்டவுடனே ஸ்ரீஷடகோபனும் பிரசாதித்து இவருக்கு தீர்த்தத்தை கொடுத்தார், திருமாலை புஷ்பத்தை கொடுத்தார், திருப்பரியட்டம் வஸ்திரத்தை கொடுத்தார், ஸ்ரீஷடகோபன் பாதுகைகளையும் சமர்ப்பித்து சந்தனம் முதலானவைகளையும் கொடுத்து பிரசாதித்து. இன்னைக்கும் பெருமாளுக்கு என்ன ஒரு ஒரு தன்மைனா, யாரான எதையான கொடுத்தார்னா அதற்கு தக்க பிரதிபலனை உடனே கொடுத்துருவார். ஒரு கைங்கரியத்தை ஏத்துக்கிறாரா, சன்மானத்தை உடனே கொடுத்துருவார். எந்த இடத்துலயா இருக்கட்டும், அர்ச்சகர்கள் கைங்கரியம் பண்ணா அவர்களுக்கு உடனே சன்மானம், அரையர் சுவாமி கைங்கரியம் பண்ணா உடனே அவருக்கு சன்மானம், அதே மாதிரி பட்டர் சுவாமி அவர் வந்து கைங்கரியம் பண்ணாருன்னா அவருக்கு உடனே சன்மானம், அடியவர்கள் நாம் போய் சேவித்தா நமக்கும் உடனே சன்மானம். இப்ப யாருக்கா இருந்தாலும் அவர்கள் கொடுத்தா உடனே கொடுத்து விடுவது என்பது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு குணம். அது மாதிரிதான் இப்ப பெரியாழ்வாருக்கும் உயர்ந்த இந்த பெருமைகளை கொடுத்து வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி பூண்டு கொண்டு வாழும். இப்ப கைங்கரியத்துக்கு அப்புறம் நியமிக்கிறார், கோதையை கொண்டு விட்டுட்டீர் போறோம், இனிமேல் உம்முடைய கைங்கரியம். பூர்வமே என்ன செய்து கொண்டிருந்தார், நந்தவனத்துல புஷ்பங்களை கொய்து மாலை கட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் உறைவானுக்கு சமர்ப்பித்தாரா, போய் அத்தையே செய்யும்னு தெரிவிக்கிறார். வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடைய அந்த திருவடிகளுக்கு பொன்னடி பூண்டு கொண்டு வாழும், அதையே எப்பொழுதும் நினைந்து கொண்டு அவருக்கு கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வாழும் என்று விடை கொடுத்தருள. அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு சொல்லுவாரான்னா சொல்லல. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடந்த கைங்கரியத்தை யார் செய்யறது, இவர் அந்த கைங்கரியத்துல பாதியில செய்து கொண்டிருக்கிற சமயத்துல கோதைங்கிறவள் கிட்டினால் அவளை கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்காக இது நடந்தது. ஆனா இப்ப அங்க நடக்க வேண்டிய கைங்கரியத்தை மீண்டும் அவர் பூர்த்தி பண்ணணுமே, அதனால அங்கேயே போயிருந்து அந்த கைங்கரியத்தை செய்யும் என்று சொல்லி அனுப்பினார். ஆனா கோதை இல்லாமல் இப்ப தனித்திருந்தால் ஆழ்வார சிரமப்படுவரேன், அதனாலேயே பெருமாள் என்ன பண்ணிட்டாருன்னா, நானே ரங்கமன்னாராக அங்க வந்து விடுகிறேன். இது செவி வழி செய்தி, இந்த இடத்துல அது இல்லை. ஆனால் அந்த இடத்துல கோதை அர்ச்சா திருமேனியாக எழுந்தருள பண்ணி கொண்டு அந்த அர்ச்சா திருமேனிக்கு சேர நானும் அங்க வந்துடுறேன், கவலை வேண்டாம், உம்மோடு சேர்ந்து அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி ரங்கநாத பெருமாளும் ரங்கமன்னார், அவருக்கு ஏன் ரங்கமன்னார்னு பெயர், திருவரங்கத்துல இருப்பவன் அந்த எம்பெருமானே அங்கு வந்திருக்கிறான். ரங்கத்துக்கு மன்னன் அவன் தானே, ரங்கநாயகன்கிறது தான் ரங்கமன்னன் ஆகியிருக்கிறது. அந்த ரங்கமன்னன் மன்னனார் இன்னும் அவருக்கு பெருமை அதிகம் அல்லவா. பெரியாழ்வாருடைய பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்னா எத்தனை பெருமை. இப்ப ரங்கமன்னாராய் அவரே அவ்விடத்துல வந்து கூடவே இருந்துதான் இன்னைக்கும் 3 பேரையும் சேவிக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்னு போனால் அங்க ஆச்சரியமா நடுவில கோதாதேவி, ஒரு பக்கம் ரங்கமன்னார், மற்றொரு பக்கம் கருடாழ்வார சேவிக்கிறோம். இது கர்ப்ப கிரகத்திலே. அதே சமயத்துல இந்த கருடாழ்வாருடைய அம்சம் என்னதான் கொண்டாடப்படக்கூடிய பெரியாழ்வார், அவரையும் சேவிக்கிறோம். அப்போ அகாரம் உகாரம் மகாரம் என்ற இந்த 3ம் சேர்ந்து இருப்பது அது ஆச்சரியம் அல்லவா. திருமந்திரத்துல இந்த 3ம் பிரணவத்துல அமைந்திருக்கிறது. அகாரம் எம்பெருமான் ரங்கமன்னார், உகாரம் உத்ருதா வராகேன என்ற அந்த ஸ்லோகத்தின்படி வராக பெருமாளாலே இடந்து எடுக்கப்பட்ட பிராட்டி உகாரத்தாலே சொல்லப்படுபவள். அது மகாலட்சுமியை சொல்றதுன்னு அங்க வியாக்கியானம் பண்ணியிருந்தாலும் இன்னும் பூமி பிராட்டிக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஸ்லோகத்துல வராக பெருமாளால இடந்து எடுக்கப்பட்டவள்னு பூமி தேவி தானே சொல்லுகிறாள். அப்ப அதே பூமி தேவி கோதையாக அவதரித்திருக்கிறாள். அப்ப ஊங்கிற எழுத்து கோதையை தெரிவிக்கிறது, மகாரம் ஜீவாத்மாவை குறிக்கிறது. பெரியாழ்வார்னு கொள்ளலாம், பெரிய திருவடி கருடன்னு கொள்ளலாம். அப்ப இந்த 3 பேரும் சேர அழகா ஆசனத்துல அமைந்து சேவை சாதிக்கிறார்கள். அந்த எம்பெருமான் அவருக்கே கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வாழும் என்று விடை கொடுத்தருள ஆழ்வாரும் பிரீதி விஷாதத்துடனே 2ம் இருக்கு பாருங்க. பிரீத்தினா சந்தோஷம், விஷாதம்னா துக்கம். ஒரு மகள் தன்மை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்ன எப்பேற்பட்ட பெண் பிள்ளையாக வளர்த்தேன், ஒரு மகள் தன்னை உடையேன், இவளுக்கு சமமா மற்றொரு மகள் கிடையாதுன்னா அப்படிப்பட்ட மகளை எனக்கு எம்பெருமானே கொடுத்தான், அவனே வளர்க்கவும் செய்தான், அவனே கொண்டு போனான், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று அந்த பிரீத்தி விஷயம் பெருமானுக்கே கொடுத்தோங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு. இப்பேற்பட்ட பெண்ணை நீ பிரிந்து எப்படி வாழப்போகிறோம் என்கிற அந்த கவலை அந்த துக்கமும் இவருக்கு இருக்கான். பிரீத்தி விஷாதத்துடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏறச் சென்று பூர்வம் போலே வடபெருங்கோயிலுடையான் கைங்கரிய நிரத்தராய் வாழ்ந்தருளினார். இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. இந்த கைங்கரியத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தார்னா அப்ப அவருடைய குணம் எப்படி இருக்கு பாருங்க. நமக்கெல்லாம் இதே மாதிரி ஒரு பெருமை வருதுன்னு வச்சுப்போம், கண்டிப்பா கனவுல கூட வராது. இருந்தாலும் பெருமானுக்கே இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமை ஒருத்தருக்கு வந்துடுதுன்னா எத்தனை கர்வம் வந்திருக்கும், எத்தனை அகம்பாவம் வந்திருக்கும். நான் போய் மாலை கட்டுவதா, எல்லாரும் என்னை மதிக்கணும், எனக்கு பெரிய பங்களா கொடுக்கணும், அங்கதான் போயிருப்பேன், நான் தான் இனிமே எல்லான்னு அப்படி ஒரு கர்வத்தோடு இருக்க நாம தொடங்கிடுவோம்.
ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா, இதெல்லாம் அவருடைய கிருத்தியம், அவருடைய கைங்கரியத்துக்காக அவரே செய்து கொண்டது, நமக்குன்னு ஏற்பட்டிருப்பது நந்தவன கைங்கரியம் தான் என்று பூர்வம் போலே வடபெருங்கோயிலுடையான் கைங்கரிய நிரதராய் வாழ்ந்தருளினார். ஜீவாத்மாவுக்கு எது இன்றியமையாத ஸ்வரூபம்னா கைங்கரியம் பண்ணுவதான சேஷத்துவம் தானே ஸ்வரூபம். அப்ப கைங்கரியம் பண்ணுவதுதான் நம்முடைய ஸ்வரூபம். பெருமானுக்கு இது இஷ்டம்னா அதை செய்வதுதான் நமக்கு கடமையை தவிர மற்றொன்று நமக்கு கிடையாது. அப்ப கியாதி, லாபம், பூஜை அபேட்சையர இவர்கள்லாம் இருந்தார்கள். பர சமிருத்திக பிரயோஜனர்கள். தங்களுக்கு ஒரு பெருமை வேண்டும், தங்களுக்கு ஒரு புகழ், தங்களுக்கு ஒரு லாபம், தங்களுக்கு செல்வம் வேண்டும், ஏதும் அதில் ஆசையற்றவர்களாய் நிராசராய் இவர்கள்லாம் கைங்கரியத்திலேயே ஊன்றி இருந்தவர்கள், ஈடுபட்டவர்கள். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் ஆண்டாள். பெரியாழ்வாருக்கு என்ன ஏற்றமோ அதை விட ஒருபடி ஏற்றம் ஆண்டாளுக்கு. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஆண்களால சாதிக்க முடியாததை ஒரு பெண் பிள்ளையான ஆண்டாள் சாதித்து கொடுத்திருக்கிறாள்னா அவளுக்குத்தான் எத்தனை ஏற்றம். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். திருவாடிப்பூர நன்னாளில அவதரித்தாள், திருவரங்கனையை கைப்பற்றினாள், பெரியாழ்வார் திருமகளாக இருந்து நம் அத்தனை பேருக்கும் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையை உணர்த்தினாள். ஆச்சார அபிமானத்துல இருந்தால் பெருமான் நிச்சயம் அனுகிரகிப்பான் என்கிற அர்த்தத்தையும் நமக்கு காட்டி கொடுத்த ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளை வணங்கி ஆண்டாள் வைபவம் நிறைவுற்றது என்ன சுவாமி சாதித்து விட்டார். அப்ப அப்படிப்பட்ட கோதை நாச்சியாருடைய வைபவத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அனைவருக்கும் ஆண்டாள் வைபவம் தெரிந்ததுதான். இருந்தாலும் இந்த சுவாமி இந்த நூலில எப்படி அருளி செய்திருக்கிறாருங்கிறத ஒரு தடவை நாமும் வாசித்து அனுபவிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பெரியோர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நூல்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள்னா எதற்கு? இதிலேயே பொழுதுபோக்க வேண்டும். இதை விட்டுட்டு எதையோ வாசிக்கிறோம், எதையோ படிக்கிறோம்னா அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆழ்வாருடைய வைபவத்தை ஆச்சாரியர்கள் எப்படி அருளி செய்திருக்கிறார்கள்ங்கிறத பார்த்தா தான் இன்னும் தெளிவு பிறக்கும். நமக்கும் அதிலேயே மனசு ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இனி மேற்கொண்டு தொண்டரடிப்பொடியாழ்வார் வைபவம். இது வரைக்கும் ஆண்டாள், பெரியாழ்வார் அவர்களை பார்த்துட்டோம். சேரலுகோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூளி. அடுத்து அவதரித்தவர் அன்பர்தாள் தூளியான தொண்டரடிப்பொடியாழ்வார். அவருடைய சரித்திரம் ரொம்ப பெருசு. அவர் முன்னாடி எப்படி இருந்தார், பின்னாடி எப்படி மாறினார், இன்னும் நம்மோடு இன்னும் ஒத்திருப்பவர் அவர் தான். மற்ற ஆழ்வார்கள்லாம் பிறக்கும் பொழுதே பக்தியோடு இருந்து விட்டார்கள், சிறந்த ஞானம், சிறந்த எல்லா அந்த குணங்களோடு இருந்துட்டார்கள். ஆனா இவர் தான் சற்று விஷயாந்தரங்கள்ல ஈடுபட்டு பல விஷயங்களையும் ஈடுபட்டவராய் சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கன் என்னும் வளையுள்பட்டு அழுந்து வேணைன்னு நமக்கு சாதாரண பாமர ஜனங்கள்லாம் எந்த லௌகிக விஷயங்கள்ல ஈடுபடுறோமோ அதை மாதிரி இருந்தவர். இதெல்லாம் வேண்டாம், எம்பெருமான் தான் உயர்ந்தவன் அதை தெரிந்து கொண்டு அவராலேயே திருத்தப்பட்டு மாறினார்னு சொன்னா நமக்கு இன்னும் நெருக்கமாக இருப்பவர் இவர் தானே. ஓ, நமக்கும் அப்ப நல்ல கதி உண்டு, நாமும் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு தெரிந்து கொள்ளுவதற்கு அவரே ஒரு சான்றாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் அருளி செய்த 2 திவ்ய பிரபந்தங்கள், அதனுடைய பெருமைகள் என்ன, அவருடைய சரித்திரம் என்ன என்பதையெல்லாம் அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீவிஷ்ணசித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவ அந்யாம் கோதாம் அனன்ய சரணஹ சரணமகம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.